பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வரலாம். Let's pay our attention into the Gospel of John 11th chapter. யோவான் 11:43 வசனம். And 11th chapter 43rd verse, kindly read. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கல்லறை வாசல் என்று நின்று ஒரு வார்த்தை உச்சரிப்பதை நாம் இங்கே கேட்கிறோம். And in this place we hear that Jesus is pronouncing his word standing before the sepulchre. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி. And this is the Bible portion that each and everyone knows. இந்த வேத பகுதியினுடைய முக்கியமான ஒரு கிளைமாக்ஸ் இந்த டைம் தான். And this is a climax from this Bible portion. This is a time. ஏனென்றால் ஒரு வாலிபன் பிறந்தான், வளர்ந்தான், வாலிபத்திலே அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தான், திடீரென்று அவன் மரித்தே போய் விடுகிறான். And a boy was born, he was young, he led his life, after some day he died and passed away. இன்னைக்கு கூட கோடிக்கணக்கான ஜனங்கள் பிறப்பிக்கப்படுகிறார்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நொடியிலும் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். Every crows in a moment children are born, and also in a moment children are also dying. எப்படி பிறப்பு விகிதம் இருக்கிறதோ அதுபோல இறப்பு விகிதமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. And how far the birth rate is there, to that extent the death rate is also there. ஒரு நொடிக்கு இத்தனை ஆயிரம் பிள்ளைங்க பிறக்கறாங்கங்கிறது நாம் சர்வேல பார்க்க முடியும். In our survey we can see that in a second this much of babe is born. மரணம் அதைவிட அதிகமாக சம்பவிக்கிறதாக பூலோகத்திலே நாம் பார்க்க In முடியும். the earth also we can see that here that death is also still more faster. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் லாசரு. And we very well know the person called Lazarus. சில अनेक லாசர்களை நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். Many Lazarus also we can see from the ஆனால் இந்த scripture. லாசரு ஒரு வித்தியாசமான ஒரு நபர். But this Lazarus is something a different அவனுக்கு ஒரு person. சிறிய குடும்பம் இருந்தது. And he had a little family. தாய் தகப்பன் அவர்களை விட்டு கடந்து போய் விட்டார்கள். His parents were passed away. அவனுக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள். And he had 2 sisters. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பகுதியிலே பயணம் செய்யும் பொழுது அவர்கள் வீட்டை அவர் சந்தித்ததாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The Bible has been pointing when Jesus was upon the earth, he was walking through his house. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Gospel of Luke 10th chapter when we see 38ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 10th chapter 38th verse what it says. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. இந்த சம்பவமும் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம். This incident we all very well know that. அங்கே தாய் தகப்பனை குறித்த சரித்திரம் சொல்லப்படவில்லை. And there the history of their parents were not said. மார்த்தாள் என்கிற ஒரு சகோதரி, A sister called Martha, மரியாள் என்கிற ஒரு சகோதரி, and another sister called Mary. அங்கே ஒரு சகோதரன் இருந்ததாக லூக்காவிலே சுட்டிக்காட்டப்படவில்லை. In the Gospel of Luke there is a brother that was not pointed. ஆனால் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது But when we come to John 11th chapter, அங்கே ஒரு சகோதரன் லாசரு என்கிற ஒருவன் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. the Bible clearly speaks that there was a brother called Lazarus. அங்கே அவனுடைய வாழ்க்கை ஒரு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. And his life was briefly said in that அவனுடைய place. பிறப்பு வளர்ப்பு சொல்லப்படவில்லை. And his birth and how he was nourished, it was not. அவனுடைய பாதிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. But what was the affected, that incident was இந்த உலகத்தில் நீ பிறந்த வளர்ந்த அது முக்கியமல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய இடைபடுதல் என்ன என்பதுதான் மிகவும் முக்கியம். the birth and the growth is not important, but how God tried to communicate and intercede, that is more நீ important. படிச்ச, வேலை பார்த்த, கல்யாணம் கட்டின, 4 பிள்ளையை பெத்த, கார் வாங்கின, வீடு வாங்கின, சொத்து வாங்கின, இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ணப்படுகிறது. And you are born, you are educated, you are married, you have a children, you have a possession, you have the riches and money, you have the car. Those things are written in the book of the world. ஆனால் பரலோகத்திலே நீ இந்த உலகத்திலே பிறந்ததல்ல, ரட்சிக்கப்பட்டது, ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது, உன் வாழ்க்கையிலே நீ மாற்றப்பட்டது, இதெல்லாம் தான் பரலோகத்திலே பதிவு செய்யப்படுகிற அனுபவங்கள். And these are all the experience when we see about in heaven, as you have been saved, as we have been brought up
spiritually those things are written in the book of heaven. ஒவ்வொரு மனிதனுடைய அவனுடைய வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகள் ஞாபக புஸ்தகம் என்கிற புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. Every deeds and every work of a man been written. There is a book in the heaven called the book of remembrance. ஒவ்வொருவரை பத்தியும் கரெக்ட்டா ரெஜிஸ்டர் அங்க இருக்குது. Every people there is a register which is placed. அவர்கள் என்ன பேசினார்கள்? What they speak. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டுவார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். அவைகள் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. They that fear God, they will communicate with one another, and God remember, and He writes in the book of remembrance. இது எல்லாருக்கும் உள்ள ஒரு காமனான ஒரு புக். And these are all the common book for each and every people. எப்போ நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ, when you been saved, அப்பொழுது உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. then your name will be written in the book of life. எப்பொழுது நீ அபிஷேகம் பண்ணப்படுகிறாயோ, when you been spirit baptized, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் எழுதப்படுகிறது. your name will be written in the book of the Lamb of எப்போ நீ God. சீயோனுக்கு வருகிறாயோ, when you come to Zion, ஊழியத்துக்கு வருகிறாயோ, when you come to the ministry of God, சீயோனில் உன்னுடைய பெயர் எழுதப்படுகிறது. your name will be written in the Zion. புதிய எருசலேமுக்கு என்று நீ நியமிக்கப்பட்டால், if you have been appointed for New Jerusalem, ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தவான் என்று எண்ணப்படுவான். and he will be counted as a holy man which will be appointed for that to walk as holy. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பெயர் எந்த பதிவிலே இருக்கு என்பதை நீ இப்பொழுது சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். Beloved children of God, brothers and sisters, it is a time that we have to meditate in which book your name been written. இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி முடிந்து போனது என்பதை நீங்கள் பார்க்கலாம். Here you can see the life of a man, how it has come to an end. அங்கே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வருகிறார். One day Jesus passed through his house. மார்த்தாள் இருக்கிறாள், Martha was there, மரியாள் இருக்கிறாள். Mary was also there. ஒருத்தி போய் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து விடுகிறாள். One went and sat at the feet of Jesus. ஒருத்தி இயேசுவுக்காக அதிகமாக வேலை செய்து அவள் பல காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறாள். And once she was cumbering, and also she was preparing something for Jesus. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய பாதத்தில் இருப்பதுதான் ஒரு நல்ல பங்கு என்று சொல்லுகிறார். Jesus says that to be at my feet is a good portion, he says. இங்கே இயேசு இருக்கிறார், Here Jesus is there, பேசுகிறார், and he speaks, சில விளக்கங்கள் கொடுக்கிறார். he gives an explanation, இயேசு அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார். and then Jesus passed away. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறதான அந்த லாசரு அந்த இடத்துல ஆப்சன்ஸ் ஆக மாறிவிட்டார். And but in that place Lazarus became absent in that place. உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைபட பல விதங்களிலே அவர் கிரியை செய்கிறார். ஆனால் நீயோ இடம் கொடுக்காமல் விலகி போய் கொண்டே இருக்கிறாய். In your life God is also trying to communicate and try to converse in your life, but you are not giving room for Jesus. இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு மனிதனுக்காக சிந்தப்பட்டது. Blood of Jesus was shed for every mankind. இயேசு மரணத்தை ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Bible clearly says that every man Jesus have tasted the blood. ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. It is the purpose and the plan of God that every man should be saved. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனித ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. But there is no name under the heaven among the men which might be saved, nothing been commanded under the எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். above then all the name of Jesus is great. இன்றைக்கும் கூட இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய மனதில் இருந்தது. அதனால தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் வாயிலாக ஜனங்களை அழைக்கிறோம். The people in this place, it was in the plan of God that such meetings should be happen. That is why we call every people in this இது place. மதமாற்ற கூட்டங்கள் அல்ல. It is not the meeting to change the religion. மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரங்கள். It is a time that man should receive the deliverance from the life of man. ஒருத்தன் ஆஸ்பத்திரிக்கு போறான், அவன் மதமாறதுக்கு போறது இல்ல, சுகமாக போறான். A man is going to the hospital not to change the religion, but he wanted to be saved. ஒருத்தன் ஆபீஸ்க்கு போறான், அவன் மதம் மாற போல, அவன் வேலை பார்த்து சம்பாதிக்க போறான். Man is going to a job that he wanted to earn only, he is going not to change his religion. அதுபோல தேவ சமூகத்துக்கு வருவது மதம் மாறமல்ல, நமக்கு விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறோம். Like when we come to the presence of God, not that we might change the religion, but we might receive the blessing and all the gifts from God from the place. எங்கு போனாலும் ஒரு மனிதனுடைய சாபம் நீங்கவில்லையே, அப்படியானால் அவன் எங்கே போவான்?
தேவனை தேடி வந்தால் தான் அந்த சாபம் நீங்கும். Wherever the man may go, but the curse never departed from the man, but he should come unto Jesus. ஏனென்றால் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி நம்முடைய சாபங்களை அவர் மரத்தில் தூக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டார். The man who hangeth on the cross, the curse upon him for our sake, he carried the cross and he was hanged on the cross. ஆனபடியால் தேவனை தேடி வருவது மதமாற்றம் அல்ல, விடுதலை. சாபங்கள் போவது, சரித்திரங்கள் நீங்குவது, பிரச்சனைகள் நீங்குவது, வியாதிகள் மரணங்கள் உன்னை விட்டு நீங்கி போகிறதுதான் இந்த கூட்டங்களுடைய நோக்கம். The purpose behind the meeting that is seeking God not to change the religion, but you should have the deliverance. You should have the deliverance from sickness, curse and all kind of poverty in your life. தூத்துக்குடியில ஓட்டப்படாரம் என்ற இடத்துல ஒரு கூட்டம் நடந்தது. In Tuticorin there was a place called Ottapidaram. There was a டேவிட் ராஜ் அவர்கள் அங்கே இருந்தார். And there was brother David Raj was there. Pastor Aruldas அவர்கள் அந்த கூட்டத்தில் இதே மாதிரி கன்வென்ஷன் நடத்தினார். And Pastor Aruldas, he was conducting a convention like this. சரியான miracle. And there was a great miracle. சப்பானிகள் எல்லாம் கூட்டத்தை சுத்தி ஓட ஆரம்பிச்சாங்க. The lame people started running in the ground. நைட் எல்லாம் பயங்கர அற்புதமான கூட்டங்கள். All the night there was a wonderful meeting. எல்லாருக்கும் சொன்னாங்க நாளை காலையில நீங்க ஞானஸ்நானம் எடுத்துருங்க. And tomorrow they said you have to take water baptism. நடக்க முடியாதவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான், தூக்கிட்டு வந்தவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். Man could not walk, they walked, man they leaped and danced on the ground. காலையில எல்லாரும் இயேசுவை ஏத்துக்கொண்டவங்க எல்லாம் முன்னால வாங்கனா ஒருத்தனையும் காணோம். நைட்டோட நைட்டா நடக்க முடியாதவன் நடந்து வீட்டுக்கு போய்ட்டான். And the man who are unable to walk, they may have been healed, later they went to their home, but they did not come to obey to the water baptism. நாம அத பத்தி கவலைப்படுறதே இல்ல. But we don't worry for that. அவன் மதம் மாறல இல்ல. He never changed. அவன் விடுதலை பெற்றான், அது போதும். He received the deliverance, that is enough. அருமையான தேவனுடைய ஜனமே, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுதலை பெற்றால் போதும். Beloved children, you accept Jesus and receive the deliverance from God. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி உன் வாழ்வில் ஒளி கொடுத்தால் போதுமானது. Every man whomsoever which cometh unto the light, it will shine up. That deliverance is enough. அந்த ரட்சிப்பின் ஒளி மங்காத ஒளி, மங்காத சூரியன் என்றைக்கும் அது உதித்துக் கொண்டே இருக்கும். That light will never diminish. That light will always shine in your life. இயேசு உனக்கு விடுதலை கொடுத்தால் உன்மேல் அவர் கண் வைத்து விட்டார் என்று அர்த்தம். If Jesus gives you deliverance, he has planted his eye upon you. இன்றைக்கு இந்த முதல் நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உனக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. The very first day that as you have come in this meeting, you have found the grace of God. நீ இந்த கூட்டங்களுக்கு தொடர்ச்சியா வராம கடைசி வரைக்கும் நீ வராம கூட போகலாம், நான் அதை பத்தி கவலைப்படல. ஆனா இயேசுவின் மூலம் உள்ள விடுதலையை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்வாயாக. But you may not come to the continuing meeting, but we don't worry. But today you have to receive the deliverance. இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தார். Jesus came to the house. அந்த அருமையான வாய்ப்பை அந்த சகோதரன் இழந்து போய் விட்டான். The brother lost the beautiful opportunity. நாட்கள் போனது. Day passed. அவன் வியாதிப்பட்டான். He felt sick. அவன் மிகுந்த வியாதியிலே தள்ளப்பட்டு விட்டான். He was in the continuous sickness. ஆனால் இயேசு அவனை நேசித்தார். But Jesus loved him. உடனே ஒரு லெட்டர் அனுப்பப்பட்டது. And letter was written to him. இயேசுவே, நீர் நேசிக்கிறவன் வியாதிப்பட்டிருக்கிறான். Jesus, you are a loving God. My brother is sick. பட் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தல. இயேசு அங்க வர முடியல. But he did not use the opportunity. But Jesus could not come. இன்னும் நாட்கள் நீடித்தது. They extended. அவன் மரித்து விட்டான். He died. அவன் மரித்து விட்டான் என்ற செய்தி வந்தது. News came that he died. இயேசு அடக்கத்துக்கு கூட வர முடியல. Jesus was unable to come even for attending கர்த்தருடைய funeral. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. அருமையான நண்பனே, இன்றைக்கு மனித குலத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி வியாதி. Beloved friend, in the mankind, the only thing is the sickness. எல்லாருக்கும் வியாதி இருக்கிறது. Every people have the sickness. டாக்டர்ஸ்க்கு கண்டுபிடிக்கவே முடியல. Doctors could not search and examine. வியாதி என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. திருப்பி எப்படி அவன் மருந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறது? They could not find even what the sickness is, but then how can he prepare the medicine? அவன் கண்டுபிடிக்க முடியலன்னா கடைசில அவன் சொல்வான், லட்சத்துல ஒரு ஆளுக்கு வரும், அது உனக்கு வந்துருச்சு. And if he could not examine and find out, he will tell this is one among the lakhs, the sickness has come, he will tell. இல்ல சுத்தமா அந்த வியாதி என்னன்னே கண்டுபிடிக்க முடியலன்னா இருக்கிற எம்ஆர்ஐ வந்தது போனதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு கடைசில சொல்வான், 10 லட்சம் பேர்ல 2 பேருக்கு வரும், அது உனக்கு வந்திருக்கு அப்படிமா. ஒரே போடு, நீ 10 லட்சத்துல ஒரு ஆளு போ வீடு போய் சேருன்றோம். And he will tell and 2 among the lakhs it has come, and finally he will send you back to your home. 10 லட்சத்துல ஒண்ணோ 20 லட்சத்துல ஒண்ணோ சுகமாக்க வழி என்ன?
what is the way to be healed, even it is one among the lakhs or the 10 lakhs out of 2. மனிதன் சுகமாக்கப்பட ஒரே வழி இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பாடுகள். The only way that mankind can receive the healing through the suffering of cross. அதற்காகவே அவர் 39 அடிகள் அடிக்கப்பட்டார். For that reason only he was beaten 39 times. ஆயிரக்கணக்கான காயங்களை ஏற்றுக்கொண்டார். Thousands of wounds he have அவருடைய received. முதுகு உழப்பட்டது. And his back was plowed. அவர் அடிக்கப்பட்டார். He was beaten. நொறுக்கப்பட்டார். He was bruised. காயப்பட்டார். He was wounded. பாதிக்கப்பட்டார். He was tormented. ஆக்கினையை ஏற்றார். And he accepted the அற்பமாய் எண்ணப்பட்டார். He was counted twice. புறக்கணிக்கப்பட்டார். He was rejected. தள்ளப்பட்டார். He was denied. இதெல்லாம் எதற்காக? And why? அருமையான நண்பனே, உன்னை விடுவிக்க முடியாது. Beloved friend, in order to deliver you. உன்னுடைய வியாதியிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது. In order to deliver you from the sickness. உன்னுடைய குடும்பத்தின் சாபத்தை நீக்க முடியாது. That the curse from your family will depart. நிர்பந்தமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு கவலையோடு இருக்கிற உன்னை விடுவிக்க முடியாகவே இயேசு உனக்காக சிலுவை சுமந்தார். As you are dwelling in a wretched state of life, Jesus came into this world hanging on the cross. உனக்கு எந்த வியாதி இருக்கிறது? What kind of sickness you have? உன்னுடைய வியாதி வெகு காலமா? Whether it is a constant sickness. உன்னை செக் பண்ணவங்க என்ன சொன்னாங்க? What the one who have checked you has told you. தீராத வியாதின்னு சொல்லி விட்டாங்களா? Whether they said that it is a constant sickness. இல்ல உன் குடல்ல வியாதி இருக்கா? Whether you have the sickness which cannot be healed. கால்ல வியாதி இருக்கா? Whether you have the sickness in your hand. இல்ல மரணத்துக்கு எதுவான வியாதி உன்னை பிடித்து விட்டதா? Or it is a sickness which has entangled even to death. எந்த வியாதி உன்னை தாக்கி இருக்கிறது? What sickness have affected you? யோவான் 5:6 பார்க்கும் பொழுது John 5:6 when we read. வெகுகால வியாதி என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். You can see about a constant sickness there. சங்கீதம் 41:8 பார்க்கும்போது Since 41:8 when we read. தீராத வியாதி என்ற வார்த்தையை It's an பார்க்கலாம். incurable disease it says. 2 நாளாகமம் 16 பார்க்கும் பொழுது Second Chronicles 16th chapter when we ஒரு see. ராஜா கால்களிலே வியாதிப்பட்டவனாய் மரணத்தை நோக்கி போனான். And a king was passing through the death. He had a wound in his hand. 2 நாளாகமம் 21 பார்க்கும் பொழுது Second Chronicle 21st chapter when we read. 13 இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜா குடல் ஒவ்வொரு நாளும் இத்து விழுந்து செத்தான். In 13th chapter we can see the bowels of the kings. It was fainted and it was stinking. தானியேல் ஒரு தேவனுடைய மனுஷன்தான். Daniel was a man of God. அவனும் கூட சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன் என்று அறிக்கையிடுகிறான். And he is also confessing for certain days I was இன்னைக்கு sick. நமக்கு இருக்கிற வியாதி எப்படிப்பட்டது? What kind of sickness we have today? உனக்கு ஒருவேளை உனக்கு வியாதி இல்லாம இருக்கலாம். You may not have the sickness today. பட் உன்னுடைய பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்காங்களா? But your children are affected by that. தாவீதின் தவறினால் அவன் பிள்ளை பாதிக்கப்பட்டது. Because of the fault of David, his children were entangled. ஒரு ராஜா செய்த தவறினால் அவன் பிள்ளை பாதிக்கப்பட்டது. Because of the fault of the king, the children were tormented. அருமையான பெற்றோர்களே, உங்களுடைய வாழ்க்கை சரியில்லை என்றால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும். Beloved parents, if you are not right, your children will be affected. 2 சாமுவேல் 12:15 பார்க்கும் பொழுது ஒரு தகப்பனுடைய பாவம் பிள்ளையை பாதிக்கிறது. 2 Samuel 12:15 when we see the sin of the parent continuing to the children. 1 ராஜாக்கள் 14:1 பார்க்கும் பொழுது 14:1 of First Chronicle when we read. இல்லாவிட்டால் 14:9 பார்க்கும் பொழுது 14:9 when we read. ஒரு தகப்பனுடைய பாவத்தினாலே அந்த பிள்ளை பாதிக்கப்படுகிறது. Because of the sin of the father, the daughter being entangled. எந்த வியாதி உன்னை தாக்கி இருக்கிறது? What kind of sickness you been affected? தீரா வியாதி உன்னை பிடித்து விட்டதா? Whether it is constant sickness. உன்னை மருத்துவர்கள் என்ன சொன்னார்கள்? What the doctor says. நாளை வரைக்கும் இருக்க மாட்டான்னு சொன்னவங்க உயிரோடு இருக்கிறான். They who said that tomorrow you will not be, but today they are alive. ஜாதகத்துல 8 வயசுல சாகறவங்க எல்லாம் 59 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கிறான். And the people who have been said that you will die from the birth until today they are alive. காலங்கள் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. The days are in the hands of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. நடந்தது என்ன பிரியமானவர்களே? What beloved happened? இந்த வாலிபன் அவன் வியாதிப்பட்டான். This young man was affected in sickness. அதுக்கு பின்பு அவனுக்கு மரணம் சம்பவித்து விட்டது. Later he faced the death. மரணம் சம்பவித்தது மாத்திரமல்ல, Not only the death faced. அவனை போய் அழகா ஒரு அடக்காராதனையும் முடிச்சிட்டாங்க. Beautifully they have carried the funeral. இந்த உலகத்துல அவனுடைய எழுத்தின் பிரகாரமான சாப்டர் முடிந்து விட்டது. Literally in the earth we can see the little chapter have come to close. அருமையானவர்களே, உங்களுடைய நிலவரம் என்ன? Beloved people, what is your stand? இந்த முதல் கூட்டத்திற்கு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான நண்பனே, அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய தற்போதைய நிலவரம் என்ன? Beloved friend, beloved brother and sister, as you have come to the first meeting, what is your state of life today? அன்றைக்கு அந்த லாசரு மரித்தான். And that Lazarus died. இங்கே எத்தனை லாசரு
லாசருக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள்? How many Lazarus are today in this place? இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிறாய், ஆனால் நீ கல்லறையில் இருக்கிறாய். You are sitting in this meeting, but yet you are in the grave. உன்னுடைய வாழ்க்கை கல்லறைக்குள் இருக்கிறது. Your life is entangled in the grave. உன் வாழ்க்கை ஒரு மரணத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. Your life is being entangled towards நீ the death. ஊழியத்தில் இருக்கிறாய், ஆனால் மரித்த நிலவரத்தில் இருக்கிறாய். You are in the ministry, but you are in the deathful state. நீ சபைக்குள் இருக்கிறாய், ஆனால் மரித்த நிலவரத்தில் இருக்கிறாய். You are in the church, but you are in a deathful state. வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says. லாசரு என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning called Lazarus? லாசரு என்றால் கர்த்தர் துணை என்று அர்த்தம். And it is the helper which is God which is with him. வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லுகிறது. And God is to them that are upright. கர்த்தர் துணை என்று சொன்ன மனிதன் வாலிபன் இன்றைக்கு கல்லறையிலே நாறிக்கொண்டிருக்கிறான். And now God which is a helper, he is now in the grave which is stinking. உன் பெயர் என்ன? What is your name? உன்னுடைய பெற்றோருடைய பெயர் என்ன? What is the name of your நீ parents? இருக்கிற சபையினுடைய பெயர் என்ன? What is the name of the church you நீ belong? இந்த சபையில இருக்கிறாய். Which church you are? அலங்கார வாசலிலே இருந்த அந்த சப்பானி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். இருந்தது அலங்கார வாசல், வாழ்க்கை பிச்சை எடுக்கிறவர் தன்மையில் போய் கொண்டிருந்தது. The lame man was standing at the beautiful gate, but he was asking home, but he was standing in the beautiful நீ ஒரு gate. பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிறாய், ஆனால் மரித்த நிலவரத்தில் நீ காணப்படுகிறாய். You are in a Pentecostal faith, but you are in a dying state. செத்து போன லாசருவை கேட்டால் கர்த்தர் துணை என்று சொன்னாயே என்று கேட்கலாம், ஆனால் அவனோ நாறிக்கொண்டிருந்தான். But if you ask to Lazarus that you are a man which is a helper which is with you, but he is now stinking. இன்றைய முதல் நாள் மெசேஜ், மரித்து நாறிக்கொண்டிருக்கிற சபைக்குள்ள இருக்கிற லாசருக்களே வெளியே வாருங்கள். And today, the very first day of the message, all Lazarus which are at the dying state, which are in church, which are in stinking, come out from that. கர்த்தர் துணை என்று சொல்லுகிறாய், ஏன் கல்லறைக்குள் இருக்கிறாய்? You are telling the Lord is your helper, then why you are inside the கர்த்தர் grave? நல்லவர் என்று சொல்லுகிறாய், ஏன் இன்னும் பாவத்தில் இருக்கிறாய்? You are telling the Lord is a good God, then why you are in the grave? கர்த்தர் என் துணை என்று சொல்லுகிறாய், ஏன் இன்னும் சாபத்தில் இருக்கிறாய்? Why you are in the grave that you are saying that God is my நீ helper? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடமானது? How many years have passed that you been நீ saved? மீட்கப்பட்டு எவ்வளவு நாளானது? How many days passed that you been இந்த redeemed? பைபிளை தூக்கி எத்தனை வருஷமானது? How many years have taken that you have taken the பின்னே ஏன் நீ Bible? கல்லறைக்குள் இருக்கிறாய்? Still you are in the grave. வெளியே வா. You come out. அன்றைக்கு இயேசு கல்லறையை தேடி போனவர், இன்றைக்கு இந்த கல்லறை கூட்டம் போல உன்னை தேடி அவர் வந்திருக்கிறார். Jesus who sought after the grave, today he seeks after you to take the Bible in this place. உன்னுடைய வாழ்க்கையின் நிலவரம் எவ்வளவு தரங்கட்டு போயிருந்தாலும், Oh, you may be your wretched state of life today. எவ்வளவு சீர்கட்டு போயிருந்தாலும், How much you may be tormented in your இந்த life. மெசேஜ் எங்கேயோ செத்து போன லாசருக்கல்ல, இங்கே இருந்து உயிரோடு செத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே உனக்குரிய வார்த்தை. The word is not to the dead Lazarus, but you are living today. You are sitting in this place. The word is unto you எத்தனையோ today. நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த லாசருவை கல்லறை நிலத்திலே போய் தேடி வெளியே கொண்டு வந்த ஆண்டவருடைய சத்தம் இன்றைக்கு ஆர்எஸ் மங்கலத்திலே உன்னை தேடி வந்திருக்கிறார். The voice of the Lord which has brought the Lazarus out today in R.S. Mangalam, the same voice is coming in your எத்தனை midst. பேருக்கு இயேசுவை பற்றி சொன்னாய்? How many people you have said Jesus? பின்ன ஏன் இனி கல்லறைக்குள் இருக்கிறாய்? Now children, you are inside the grave. ஒருவேளை நீ வெளியரங்கமாக நல்ல காரு, நல்ல வசதி, நல்ல வாய்ப்பு, அழகாக மேக்கப் போட்டு இந்த கூட்டத்துக்கு நீ வந்திருக்கலாம். Outwardly you might have a car, beautifully you have adorned. You have come to the meeting today. ஏதோ லாசருக்காக நான் பிரசங்கம் பண்றேன்னு நினைக்காத. Don't think that I'm preaching the word for Lazarus. கர்த்தர் துணை என்று அறிக்கையிட்டுக் கொண்டு இன்னைக்கு கல்லறைக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேடி இந்த வார்த்தை வந்திருக்கிறது. Confessing that Jesus is my helper, but you are sitting in the grave. Unto you only the word of God is நான் coming. சில வசனங்களை உங்க முன்னால வைப்பேன். I want to place certain word. அப்ப நீ கல்லறையில இருக்கே வெளியே இருக்கேன்னு இனியே That கண்டுபிடிச்சலாம். you yourself can examine whether you are inside the grave or இல்ல outside. கல்லறையில போய் 4 நாள் ஆச்சா 40 நாள் ஆச்சா 4 வருஷம் ஆச்சா நீ இப்ப கண்டுபிடிக்கலாம். Now you can examine whether you have gone to the grave for 40 days, 40 years or 40 days. அன்னைக்கு லாசர் அப்படித்தான் இருந்தான். Lazarus was like that. இயேசு வீட்டுக்கு வந்தா அவர் பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு. Jesus came, when he came, he could have walked here and there.
ஆனா பாதிக்கப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு வந்து விட்டது. But he has faced an affected life. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. For that everything there is an நீ end. போய் கொண்டிருக்கிற ஒரு பாதைக்கு ஒரு முடிவு இருக்கு. The way that you pass through there is an end. திடீர்னு அவனுக்கு வியாதி, திடீர்னு மரணம், திடீர்னு அடக்கம், திடீர்னு நாரியும் போயாச்சு. Suddenly sickness came, suddenly there came the death, suddenly he stink. இந்த வார்த்தை யாருக்குரியது? To whom the word இந்த belongs. முதலாம் நாள் கூட்டத்திலே வெளியே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். God is calling that we have to come out from that day. அந்த சத்தம் கல்லறையின் வாசல்ல இருந்து கேட்டது, லாசருவே வெளியே வா. The voice which came out from grave saying, "Oh Lazarus, come out." அந்த கல்லறையுடைய கல்லு அப்படி புரட்டி வச்சாங்க. And they rolled the stone which was upon the grave. அவங்க சிஸ்டர் வந்து சொன்னாங்க, ஐயா நாரி இருக்கும், வேண்டாம் திறக்காதீங்கன்னு சொன்னாங்க. The sister told that it might be stinking, don't open that. பெண நாற்றத்தை மாதிரி நாத்தம் உலகத்துல கிடையவே கிடையாது. And there won't be any stinking smell that you can see rather than the grave. நம்ம ஃப்ரீசர்ல அது இதுல வச்சிருவோம், கொஞ்சம் விட்டு பாருங்க, அதுக்கு பிறகு ஒருத்தன் அந்த ரோட்லயே நிக்க மாட்டான். And you might be keeping in the freezer, but later when you put out, no man can walk ஆனா around. கிருபையுள்ள இயேசு அந்த இடத்துக்கு போனார். But gracious God went to that ஓ place. வாழ்வினுடைய எந்த அந்த கடைசி இடம் வரைக்கும் இயேசு பயணப்பட ரெடியாக இருக்கிறார். Until the very end of your life, Jesus is ready to walk. இந்த உலகத்திலே இயேசு ரட்சிக்கும்படியாக வந்த பொழுது அவர் பாதாள வரைக்கும் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. Jesus, when he came to save the mankind, he entered even into the bottom of the hell. அவருக்கு இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். And we say that to see that he பாதாளத்தில் கட்டப்பட்ட ஜனங்களுக்காக இறங்கி வந்தார். the people who are in the grave, in the hell, he நீ இருக்கிற entered. நிர்பந்தமான நிலவரம் எதுவா இருந்தாலும் அங்கேயும் ஆண்டவர் வருவார். Whatsoever the wretched stage he may be, but God will come there. இப்ப கூட சமீபத்துல ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது. The recent day we have seen about the great train accident. அநேகர் செத்து போயிட்டாங்க. Many people died. அநேகர் அங்க மாச்சூரியில அந்த பாடி கிடந்தது. And body was placed on the ஒரு mortuary. தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தேடினான். A parent was seeking the daughter. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல எந்த இடத்துலயும் அவனை பத்தி செய்திகள் இல்ல. But there was no news about concerning about the death. கடைசியா அவன் மார்ச்சுவரி வந்து சேர்ந்தான். But finally he came to the mortuary. ஒவ்வொரு மார்ச்சுவரியா தேடி தேடி வர்றான். Every mortuary he was racing. ஒரு குறிக்கப்பட்ட மார்ச்சுவரியில நூற்றுக்கணக்கான பிணங்கள் அங்கே குவிச்சு கிடக்குது. Hundreds of carcasses were placed on the mortuary. அந்த தகப்பன் அப்படியே தான் பிள்ளை எங்கயாவது இருப்பானான்னு அப்படியே தேடிட்டே வரான். And the father was seeking whether the child will be there or not. அப்படியே தேடிட்டு வரும்போது When he was seeking, திடீர்னு ஒரு கை நீண்டுச்சு. suddenly there stretched an arm. நான் உயிரோடு இருக்கிறேன் I'm அப்படின்னு ஒரு alive. sound. And there sounded came that I'm alive. எல்லாரும் பயந்துட்டான். மார்ச்சுவரியில நின்னுட்டு இருந்த டாக்டர் வந்தவன் போனவன் சொந்தக்காரலாம். ஏன்னா செத்து போன இடத்துக்குள்ள இருந்து 5 நாள் கழிச்சு ஒரு கை நீண்டுட்டு நான் உயிரோடு இருக்கிறேன் என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்ட். And after 5 days was over, there was a hand which was stretching out and saying that I'm alive. பிணத்தோடு பிணமா கிடந்து நாரி போய் செத்து போனான்னு தூக்கி போட்ட அந்த அந்த தகப்பனுடைய பிள்ளை தான் அப்பதான் உயிரோடு அவன் வெளியே வர்றாங்க. And that father's son, after many days passed, it was thinking in the midst of that, the hand came out and he was alive. நீ எந்த நிலவரத்துல இருந்தாலும் பிணவரையிலேயே கிடந்தாலும் கல்லறைக்குள்ளேயே இருந்தாலும் உன் வாழ்வை அந்த இடத்திலிருந்து மாற்ற அவர் ஒருவரே வல்லவர். Whatever may be your state, you may be stinking or you may be in the carcass, but you may be in the grave, but Jesus can change. தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. Nothing impossible with God. நீ ஒருவேளை போதையில மாட்டி இருக்கலாம். You might be entangled, that you might be addicted. ஒரு சிகரெட் பிடியில சிக்கி இருக்கலாம். You might be addicted in cigarette smoking. ஒரு நாள் ஒரு சகோதரன் வந்து நம்முடைய பிரதர்ட்ட பேசிட்டு இருந்தான். One of the brother came and he was speaking to இருக்கும்போதே வெளியே போயிட்டான். But the moment he went out, உடனே நான் அப்ப அசிஸ்டன்ட். and at that time I was assistant. உடனே பிரதர் சொன்னாரு, என்னடா திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது பட்டுன்னு வெளியே போயிட்டான், அவன் கோவத்துல போயிட்டானா துக்கத்துல போயிட்டானா என்னன்னு வெளியே போய் எட்டி பாரு என்ன கண்டிஷன் அப்படின்னு. Brother told me that why he has gone about, whether he got anger or not, see watch whether what state he is. வெளியே போனா அவன் ட்ரக்ஸ் ஏத்திட்டு இருக்கான். And when I went, I could see that he was trying to insert the drug in his body. 2 நிமிஷத்துல உள்ள வந்துட்டான். And after injecting, he came. Excuse me, sorry அப்படினு உள்ள வந்து. And excuse me, sorry, he said. என்னன்னு கேட்டா. And when we asked, உங்ககிட்ட பேசிட்டே இருந்தனா இந்த போதை இறங்கிடுச்சா கை கால்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு அதான் திருப்பி ஏத்திட்டு வந்துட்டேன். And my hands and legs were shivering, that is why I went out. I was injecting the drug in my body. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved children of God, நீ எந்த பிடியில் இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்துக்கு உன்னை மீட்கும் வல்லமை உண்டு. whatever
the hold that you may be, but there is a power that Jesus can deliver. இங்க இருக்கிற எல்லாரும் மாற்றப்பட்டவர்கள். மாற்றப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Lift up your hands and say hallelujah, hallelujah. எல்லாரும் ஏதாவது ஒரு பாவம், சாபம், வியாதி, பிசாசு, விக்கிரகம், செய்வன, ஏவல், பில்லிசூனியம், தகடு, தாயத்து, மருந்து, மை, எதிலேயோ ஒரு பாதிப்புல சிக்கினவங்க தான். And all people who are sitting here, you have been entangled in any kind of sickness, sorcery, enchantment, divination whatsoever. Many things you might be entangled. அவங்க இருந்த மார்க்கம், அவங்க இருந்த ஜனம், அவங்க இருந்த சமுதாயம், அவங்க இருந்ததான அந்த சூழ்நிலை அவங்களை விடுதலையாக்கவில்லை. The sect, the party, the society, the religion, never it could deliver them. ஆனால் இயேசு கிறிஸ்து தேடி வந்து விடுதலையாக்கினார். But Jesus sought after them and delivered them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இப்ப நூற்றுக்கணக்கான பேர் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. Hundreds of people are sitting here. இப்ப இது எத்தனை பேர் இப்ப லாசர்னு இப்ப கண்டுபிடிச்சலாம். And we can now examine how many Lazarus are here. 2000 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற லாசருக்கு இப்ப பிரசங்கம் இல்ல. நான் இப்ப உயிரோடு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க. செத்து போனையும் உயிரோடு இருக்கீங்களே அவங்களுக்கு நான் இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். Though dead, you are alive, you are sitting here, you are the Lazarus. I am preaching only for you, not the dead Lazarus which was to நீ இன்னைக்கு கல்லறையில இருந்து வெளியே வரணும். You have to come out from grave. மரணத்தின் பிடியில இருந்து வெளியே வரணும். You have to come out from the clutches of death. 115ஆம் சங்கீதம் Psalms 150 17ஆம் வசனம். 17th verse. 115:17. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கலையோ அவெல்லாம் கர்த்தர் துணை என்று சொல்லிக்கொண்டு மரித்து போன லாசருக்கள். They don't dead, they don't praise God, they are like a Lazarus which is dead. எத்தனை பேருக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்க? How many people are saying that I cannot pray? எத்தனை பேருக்கு வாயில ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது? How many people you don't have praising in your mouth? எத்தனை பேருக்கு கர்த்தரை துதிக்க முடியல? How many people not able to praise God? இப்ப கையை வைத்த வேண்டாம். கடைசி நேரத்துல நான் கேக்குறேன். அப்ப நீங்க கண்ணை மூடிட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்ப கையை வைத்துங்க. Now no need to lift up your hand. Last moment I will ask you, you can lift up your hand where no one can see. அப்ப தெரியும் இங்க இருக்கிற லாசருக்கள் எத்தனை பேர்னு. At that time you can find how many Lazarus are. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். They that are dead, they that are silent can never praise God. ஏன்னா நீங்க இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் அதிசயத்தை தேடுது, அற்புதத்தை தேடுது. நாங்க உங்க கூட்டத்துக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு ஆசைப்படுது. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நீ மரித்த நிலவரத்தில் இருக்கிறபடியால் அவனுக்கு அதிசயம் நடப்பிக்கப்படவில்லை. And as the Christian people in this nation are expecting the wonder and miracle, as you are dead in this state, you are unable to enjoy and see what the wonder that is going to happen. 88ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை Psalms 88:10 kindly. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? மரித்தவர்களுக்கு அவர் அதிசயம் செய்ய முடியாது. And God cannot do the wonder to them that are dead. இன்னைக்கு அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு தோல்விகரமான வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். Beloved children of God, you cannot see the wonder because you are marching towards the deathful state. Jesus has come today. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Ecclesiastes 9th chapter 50th verse when we read, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். dead people can never understand. 143ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். Psalms 143:3. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடி நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் வெகு காலத்துக்கு முன்னாக மரித்தவன் போல் என் வாழ்க்கையை மாற்றி விட்டான். And he has turned my life that I've been dead for many days past. ஆன்மீக மரணம் என்பது கொடூரமானது. Spiritual death is so cruel. எப்போ உன்னால துதிக்க முடியலையோ நீ செத்து போயிட்ட. The moment when you cannot praise, you are dead. எப்போ அதிசயத்தை பார்க்க முடியலையோ நீ செத்து போயிட்ட. When you cannot see the wonder, you are dead. ஒண்ணும் தெரியாத அப்படினா நீ உன்னுடைய வாழ்க்கையில முடிந்து போயின ஒரு கதை. If you don't know anything, the story will come to an end. கர்த்தர் துணை என்று சொல்லுகிறாய், உன்னால் ஏன் துதிக்க முடியவில்லை? You are telling that my Lord is my helper, then why you cannot praise? ஏன் உனக்கு அதிசயங்கள் நடப்பிக்கப்படுகிறது? Why the wonder is not happening in your life? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய மரணத்தில் இருந்து உன்னை விடுவிக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். Beloved children of God, that you might deliver from the deathful state, Jesus has come today. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Revelation 3rd chapter verse to verse when we read, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். You are dead though you are நீ alive. உயிர் இருக்கிறன்னு உனக்கு பேர் தான், ஆனா செத்து போயிட்ட. நீ கோமா ஸ்டேஜ்ல சபைக்குள்ள இருக்கிற. Namesake, you are alive but you are in the church in coma state. நீ மூளைச்சாவு அடைந்த ஒரு நபர். And you are a man who have dead in brain. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. You cannot do anything. உன்னுடைய ஒரு உறுப்புகளை உன்னால அசைக்க முடியாது, செயல்பட முடியாது. You cannot make your member of your body to move here and there. You are dead. பட் உனக்கு பல்ஸ் மட்டும் இருக்கும். But you will have only the pulse. நீ அந்த ஒரு மானிட்டர்ல மாட்டி விட்டுருப்பான் டாக்டர், அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். A monitor, you will be hanged to that and connected. It will be running here and there. ஒருவேளை செயற்கையாக மாட்டி இருந்தா கூட அது ஆடிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். If it is artificially connected, then it will be moving here and there. இன்னைக்கு अनेகருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. Many of the personal life are in this state. காரணம் என்ன? What is the reason? உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவளாக இல்லை. Before the presence of God, in the sight of God, your works are not perfect. கர்த்தர் துணை என்று சொல்லிவிட்டு You are telling the Lord is a helper. அருமையான வாழ்க்கையை இழந்து போய் கல்லறையிலே கிடக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. One group of people are there in the grave losing their beautiful life. நான் சென்னையில சென்ட்ரல் ஜெயில்ல சாட்சி சொன்னேன். And I was testifying in the central jail in Chennai. அங்க சாட்சி சொல்லி முடிஞ்சா अनेகர் என்னை வந்து பார்த்தாங்க. Many of the people came and saw me after finishing. अनेக வாலிபர்கள் சவுத்ல இருக்கறவங்க என்னை வந்து பார்த்தாங்க. Young people from south, they came and saw me. எல்லாம் கிறிஸ்தவ பசங்க. And all are Christian boys. அவனை வெட்டிட்டேன் இவனை வெட்டிட்டேன் நீ உள்ள தள்ளிட்டாங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு குரூப் அங்க கிடக்கு. One group of people are there in that jail saying எல்லாம் கிறிஸ்தவ வாலிபர்கள் ஜெயில்ல கணக்கு வழக்கலாம கிடக்காங்க. All Christian youth people are there in the jail. There are innumerable. உனக்கு கிறிஸ்தவ பேர் இருக்கிறதால பிரச்சனை இல்ல. No problem that you have a Christian name. உன்னுடைய ஆன்மீகம் எப்படி இருக்கிறது? How your spirituality is. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How your divine nature is. உன்னால துதிக்க முடியலன்னா நீ மரணத்தை சந்தித்தவராய். If you are unable to praise, you are a man who have faced the death. உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக சரி இல்லைன்னா நீ ஒரு மரித்த நிலவரத்துல ஆனா உயிர் பெற்றிருந்த ஒரு பேர்ல நீ இருக்கிற. If your works are not right before God, but though you are alive but you are dead in spirit. இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் மருத்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ல கோமா ஸ்டேஜ்ல வருஷக்கணக்கா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. They're all in hospital years together. Many people are dwelling in the coma state. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது 1 Timothy 5th chapter 6th verse when we read, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். She that liveth in pleasure is dead while she liveth. இப்ப லாசருக்கெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். And all Lazarus can think. கிறிஸ்தவ வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை அல்ல. Christian life is not a life of கிறிஸ்தவ வாழ்க்கை சிலுவை சுமக்கும் வாழ்க்கை. Christian life is a life carrying the cross. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆணி அடிக்கப்படக்கூடிய வாழ்க்கை. Christian life is a life which we need to be கிறிஸ்தவ வாழ்க்கை முள்முடி சூட்டப்படக்கூடிய வாழ்க்கை. It is a life that were to be crowned with thorns. அதனால தான் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். That is why Paul says I have been crucified with Christ. இன்னைக்கு எத்தனை பேர் சுகபோக வாழ்வில் இருக்கிறோம்? How many of you are living the pleasure life? நீ பாவத்துல இருந்த, though you are in sin, சாபத்துல இருந்த, you are in curse, அக்கிரமத்துல இருந்த, you are in iniquity, அநியாயத்துல இருந்த, you are in unjust. கர்த்தர் உன்னை ரட்சித்தாரு. God saved you. நல்ல ஒரு வேலை கொடுத்தாரு. Gave a good job. நல்ல வசதி கொடுத்தாரு. Good facility. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தாருன்னு நீ இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு அல்ல. It's not that you can live according to your life that God has given all the blessings. சுகபோகமாய் வாழ்கிறது உயிரோடு செத்த ஒரு அனுபவம். She that liveth in pleasure is dead while she liveth. லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது Luke 15th chapter when we read, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it speaks there. ஒரு குமாரன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போய் எல்லாவற்றையும் அழித்து விட்டான். A man have gone away from his house and destroyed everything of the house. எல்லாவற்றையும் அவன் இழந்து போய் விட்டான். He lost everything. ஆனால் மறுபடி தகப்பனிடத்துல வர்றான். Again he returned back to the father. லூக்கா 15:24 பார்க்கும்போது 15:25 Luke when we read, இல்லாவிட்டால் 32 பார்க்கும்போது 32 when we read, அந்த தகப்பனுடைய அறிக்கை என்ன? what was the confession of the father? என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். என் குமாரனாகிய இவன் மரித்தான் என்று தகப்பன் சொல்றான். Father says my son died. உயிரோட தான் பிள்ளை இருக்கு. Now the child is alive. அவன் பின்னால அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். He has gone away, far away from house. தகப்பனை விட்டு வெளியே போயாச்சு. He has gone away, far away from father. வேசித்தனத்துல எல்லாத்தையும் அழிச்சாச்சு. And he had destroyed everything in fornication. இப்ப பண்ணி மேய்க்கிற தொழில்ல போய் சேர்ந்திருக்கிறான். Now he is feeding the swine. ஆனால் பைபிள் சொல்லுகிறது தகப்பன் சொல்லுகிறான் அவன் மரித்தான். Now the Bible says, the father says that now he is dead.
என்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து எல்லாவற்றையும் நஷ்டமாக்கினாயோ, உன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் உன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து நீ அழித்தாயோ, நீ அப்படியானால் ஆன்மீகத்திலே நீ மரித்த ஒரு நபர். And when you have lost everything whatsoever that God has given in your life, in spirituality you are dead. நீ கர்த்தர் துணை என்று வெளியே சொல்லலாம். Outwardly you can say the Lord is my helper. உன்னுடைய நிலவரம் மரித்த நிலவரம் என்று வேதம் சொல்லுகிறது. But the Bible clearly says that your state is dead. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17-20 வசனங்களை பார்க்கும் பொழுது, James 2nd chapter 17 when we read, அப்படி விசுவாசம் கிரிகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். 20ஆம் வசனம், 20th verse. வீணான மனுஷனே, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று. கிரியை இல்லாத ஒரு விசுவாசியாய் ஒருவன் இருந்தால் அவன் செத்து போன ஒரு விசுவாசி. A faith or a man who is a believer without work, he is dead. இப்போ நீங்க கல்லறையில் இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களான்னு பார்க்கலாம். Now you can see whether you are in a grave or out. உன்னுடைய நிலவரம் என்ன? What is your state today? அருமையான நண்பனே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Beloved friend, how is your personal life today? மரண வியாதியில் கட்டப்பட்டிருக்கிறாயா? Whether again you are bound in that sin. மரணத்துக்கு எதுவான பாவத்தில் நீ சிக்கி இருக்கிறாயா? Whether you have been entangled in the sinful death. மரணத்துக்கு எதுவான போராட்டத்தில் நீ சிக்கி இருக்கிறாயா? Whether you are struggled and entangled in that kind of death. அன்றைக்கு கல்லறையிலே அவனை தேடி வந்தது போல இந்த மாலை வேளையிலே ஆர்எஸ் மங்கலத்திலே உன்னை தேடி இயேசு மறுபடியும் வந்திருக்கிறார். As Jesus sought after in the grave of Lazarus Lakman in ஆர்எஸ் மங்கலம், Jesus has sought after. கல்லறை மனிதனை மனிதனை விட்டு பிரிப்பது. And the grave will separate man from mankind. மனிதனை தேவனை விட்டு பிரிப்பது. It will divide man from God. அது அள வைக்கும். It will make you to cry. இன்னைக்கும் கூட கல்லறை வாழ்க்கையிலே अनेகர் வாழ்கிறார்கள். Today many people are living in a grave state. வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says. மத்தேயு 23:27 என்ன சொல்லுகிறது? 23:27 of Matthew what it says. ஒருவன் மாயக்காரனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவன் கல்லறைக்குள்ளே இருக்கிறான். If a man who is leading a life like a hypocrite, he is living in grave. அருவருப்பாக பேசினால் அவனுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. If any man speak abominable things, his throat is like an open sepulchre. சங்கீதம் 5:9 என்ன சொல்லுகிறது? 5:59 of Psalms what it says. அவனுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. How his throat will be, it will be like an open sepulchre. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு கல்லறையாக இருக்கலாம். How your life may be like a whited sepulchre. மார்க் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, And we'll see the book of Mark 50. ஒரு வாலிபன் கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். A man was living, a youth man leading a life in grave. கல்லறைக்கு உள்ள போகல, கல்லறையை சுற்றி கல்லறை தோட்டத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான். Not he was inside the grave, but he was walking around the grave. ஒரு காலத்துல கல்லறைனா யாருமே போக மாட்டாங்க. And nobody will go to the grave. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது டெய்லி கல்லறை தோட்ட வழியா தான் ஏறி குளிச்சு அங்க காலேஜுக்கு When போவோம். I was studying in college, I used to climb up towards the grave and then only I have to go to college. கல்லறை தோட்டத்துக்கு அங்கிட்டு வீடு, கல்லறை தோட்டத்துக்கு இங்கிட்டு காலேஜ். நேரா ஏறுவோம், காம்பவுண்ட் வால் ஏறி குளிச்சு அழகா கல்லறைக்குள்ள ஓடி அது வாடு போய் அங்க போய் ஏறி போயிட்டு காலேஜ் போயிட்டு. My house will be this side of the grave and the grave other side is my college. I used to pass through the graveyard and இன்னைக்கு எத்தனை பேர் கல்லறை வாழ்க்கையிலே இருக்கிறீர்கள்? How many of you are living your grave life? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் செய்வன. And many things we can see. எங்க பார்த்தாலும் மந்திரம். And all magician work. 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு எல்லாம் மந்திரம் பண்ணி ஆளை காலி பண்ணிடுறாங்க. 100 rupees and 50 rupee people are doing the sorcery work. யாரும் கவலைப்படாதே. Don't worry. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. There is no enchantment against Jacob. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. There is no divination against the people of Israel. இயேசுவின் நாமத்துக்கு முன்னால செய்வன ஏவல் பில்லிசூனியம் தகடு தாயத்து மருந்து எல்லாம் நடுங்கும். In the name of Jesus, every divination, every sorcery, every enchantment will tremble before him. எந்த வல்லம் இருந்தாலும் சரி. No power whatsoever it may be. ஒரு பைபிள் ஸ்டடி நடத்தினேன். There was a Bible study I conducted. சின்ன ஒரு சபையில நான் இருக்கும்போது பைபிள் ஸ்டடி. When I was there in a small faith home, I conducted the Bible study. பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி பிசாசு பிடிச்ச சகோதரியை கொண்டு வந்துட்டாங்க. They brought when we were singing song, a sister was entangled by the spirit. நம்ம ஆளுங்க அடிச்ச ட்ரம்ல தானக்கு தான் ட்ரம் அடிக்கறாங்கன்னு நினைச்சிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டு. And the drum beat what the sister used to beat, they saw that it was beating for her. இப்ப பைபிள் ஸ்டடி நான் கொடுக்கணும். And I have to preach the word of God in the Bible study. நான் எந்திச்சு அது கத்திட்டு இருந்துச்சு. And it was shouting. ஏய் கொஞ்ச நேரம் இரு நான் பேசணும்னு சொன்னேன். Then I said that be calm, I want to speak. நான் இப்ப ஸ்டடி கொடுக்கணும். ஆஃப் பண்ணு அப்படினு. And I said that I want to give the study off. ஆஃப் ஆயிடுச்சு.
And அதுக்கு நான் ஒரு மணி நேரம் பைபிள் ஸ்டடி கொடுத்தேன். And after 1 hour I gave the Bible. பைபிள் ஸ்டடி முடிஞ்சு ஒரு கோரஸ் பண்ணாங்க பாருங்க, டக்குன்னு இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. And as soon as the Bible study was over, they sang the song, it started dancing again. கூட்டம் முடிஞ்சது. And after the meeting was over, ஆளுங்க எல்லாம் விட்டா போதுன்னு ஓடியே போயிட்டாங்க. ஏன்னா பிசாசு ஆடிட்டு இருக்கு, எங்க வந்துருன்னு ஓடியே போயிட்டாங்க பாருங்க. And all our people were ran away because the Satan will come and catch hold of them. ஒரு 4 விசுவாசி மட்டும் இருந்தான். Only 4 believers was there. அந்த சகோதரியை கூட்டி வந்து ஒரு 2-3 பேர் உட்கார்ந்திருந்தாங்க. 2 or 3 which brought the sister were there. நான் என் இடத்துல இருந்துகிட்டே ஜெபிச்சேன். And I was standing in my place and I was praying. அப்ப நான் சொன்னேன், and I said, ஏய் பிசாசே முழங்கால் போடு. Oh Satan, kneel. முழங்கால் போடு. You kneel. அது சொல்லுச்சு, யாரை பார்த்து சொன்னேன்னு. It said, looking upon whom you are saying. உன்னைய பார்த்தாங்க. And I said that நான் கேரளால இருந்து வந்திருக்கிறேன், என்னைய பார்த்து முழங்கால் போட சொல்லிட்டேன். நான் கேரளா பிசாசே. And I have come கேரளால இருந்து வந்த மந்திரம் என்னைய ஒருத்தன அசைக்க முடியாது. And I said that I have come from Kerala, looking at me you are asking, no man can shake. டக்குன்னு காலை போட் மாதிரி நீட்டிச்சு. And suddenly like a boat it was stretching. நான் முழங்கால் போட சொல்லியிருக்கேன்ல. Because I told them to kneel. இந்த பாட்டிமார் கால் நீட்டி உட்கார்ப்பாங்க, இங்க கூட 2-3 உட்கார்ந்திருக்கும். அதே மாதிரி நீட்டிச்சு. How the grandma used to sit, they may be stretching their legs. எனக்கு ஒண்ணுமே ஓடல. I was unable to understand. டக்குன்னு வசனம் ஞானம். Suddenly the word of God was reminded. வானோர், heaven, பூதலத்தோர், and earth, பூமியின் கீழானோர், and under the earth, யாவருடைய முழங்காலும் முடங்கணும். Every knee shall bow. இந்த வசனம் உண்மைன்னா முழங்கால் போடு. If the word is true, you bow. இயேசுவே கர்த்தர் என்று உன் நாவு அறிக்கையிடணும். Let your tongue shall confess Jesus. நீ இப்போ அந்த வசனம் உண்மைன்னா முழங்கால் போடு. If the word is true, you kneel. இது சென்னை திருவொற்றியூர்ல நடந்த ஒரு சம்பவம். This was an incident which happened in Chennai in Tiruvottiur. அது சொன்ன உடனே The moment when I said, இன்னும் ஸ்ட்ராங் ஆகி உட்கார்ந்துச்சு. still it was strong. நான் ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சேன். And I was praying for 2 minutes. அப்ப அது அதுவா புலம்ப ஆரம்பிச்சிச்சு. Then it started lamenting. போட மாட்டேன். And I will not. போட மாட்டேன். I will not. போட மாட்டேன். I will not. வானத்தை பார்த்து பேசு. It speaks looking into the heaven. நான் போட மாட்டேன். I will not kneel. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சின்ன பிரதர், அப்ப புதுசு, அப்பதான் வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆன டைம். என்னடா பிசாசு துரத்துனா இது போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு, ஏய் நான் பேசிட்டு இருக்கிறேன், நீ என்ன பேசிட்டு இருக்கிறது, என்கிட்ட பேசு அப்படின்னு. I was a younger brother, it was a starting engine time, and I said that you speak towards me, I said to the Satan. அது உடனே சொன்னது, Immediately it replied, இங்க பாரு உனக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது. And there is no word with you and with me. நம்ம ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. There is no problem with you and with me. எனக்கு மேலேயும் தான் பிரச்சனை. But there is a battle which is above. எனக்கு அப்பதான் ஷாக் ஆகி போச்சு. Then I was shocked. இந்த யுத்தம் நம்ம பண்ண வேண்டாம், யார் பண்ணுவா? And who will do this battle? ஹalleluya, யார் பண்ணுவா? Who will do this battle? மேலே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். The name of Jesus which is above them all. நான் இங்க சொல்றேன், அந்த வசனம் உண்மைன்னா முழங்கால் போடுன்னு. பரலோகம் சொல்லுது முழங்கால் போடு. And the heaven says you need. I said the word that you have to bow. அடுத்த செகண்ட், Next second, அடி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். I said that there was a beating. ஸ்ப்ரிங் மாதிரி முழங்கால் நின்னு பொத்துன்னு விழுந்து ஓடியே போய். Like spring, it was kneel and it fell apart. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் முடங்கிய தீரும். Every knee which is above the heaven and under the earth, it shall bow down before Jesus. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று கல்லறை வாழ்க்கையை மாற்ற முடியாத உன்னுடைய தற்போதைய நிலவரத்தை தேடி இன்றைக்கு வந்திருக்கிறார். That Jesus has sought after you to change your state of crime and your state of wretched state. நீ கல்லறை வாழ்வை விட்டு வெளியே வருவதுதான் மனம் திரும்புதல். It is a time to change from the life of crime, that is repenting. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த தேவனுடைய ஜனமே, நீ வெளியே வா. Oh children, you have been dead in iniquity and sin, come out from that wretched state. ஒரு புதிய வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. There is a new life unto you. உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று பிசாசு பேசுகிறார். Satan speak at the end for your life. உன்னுடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. The days
and the times are in the hands of God. மரித்து அங்கே கல்லறையிலே கிடந்து நாறிப்போன மனிதனுடைய வாழ்க்கைக்கு நாட்களை கூட்டி கொடுக்க தேவனுக்கு முடியுமானால் உயிரோடு இருக்கிற உனக்கு நாட்களை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம்? How sure that God can extend the days of the man who is dead in the grave, can extend the life as you are alive today. இன்றைக்கு நீ சிலுவையை நோக்கி பார். Now you look at the cross. இயேசுவை நோக்கி பார். You look at Jesus. அவருடைய காயங்களை நோக்கி பார். Look at the wounds of Jesus. அவருடைய முள்முடியை நோக்கி பார். Look at the crowns of Jesus. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் படாவப்பட்டதை பார். And look at how he was nailed and crowned. விலாவிலே ஈட்டி குத்தப்பட்டதை பார். And you see how he was beaten on the நீ எவ்வளவு பெரிய துரோகியாக இருந்தாலும், oh you are a wretched man, எவ்வளவு பெரிய பின்மாற்றத்தில் இருந்தாலும், oh you are a backsliding man, எவ்வளவு தூரம் போய் இருந்தாலும், how far you may, இன்றைக்கு உன்னை ரட்சிக்கும்படியாக அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. today the hands are not being ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. his hands are not shortened that you cannot be saved. இன்றைக்கு அவர் உன்னை திரும்ப அழைக்கிறார். Today again God is calling you. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில சரியான ஒரு மனிதன் வெளியே வர்றான், விடுதலை பெறான்னா அதனுடைய சரியான அடையாளம் மனம் திரும்புதல். A Christian life, if a man is coming out and getting deliverance, is repentance. நம்ம எல்லாம் இப்ப அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டோம். Now we have far away from மனம் that. திரும்புதலுக்கு மனம் திரும்புதல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Repentance is the very first step. ஆனா நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, சபையில வந்தாச்சு, ஊழியத்துக்கு வந்தாச்சு, எல்லாம் சீயோனுக்கு எருசலேமுக்கு பக்கத்து தெருல நின்னுட்டு இருக்கிறோம். All we been saved, spirit baptized, we are coming into this faith and we are leading in the church. மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டிய ஒரு சம்பவம். Repentance is a thing that in every walk of life, every day it should happen. சரியான மனம் திரும்புதல் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஸ்டெடியா கொண்டு போய் நிறுத்தும். Right repentance is that in your Christian life it will make you to walk. சரியான மனம் திரும்புதல் உன்னுடைய வியாதியை சுகமாக்கும். The right repentance will heal your sickness. ஏசாயா 19 என்ன சொல்லுகிறது? What Isaiah 19 it says. 22 திரும்பினால் நீ குணமாக்கப்படுவாய். 22 when you return, when you turn you will be saved. யோபு 22:23 என்ன சொல்லுது? 22:23 of Job what it நீ says. திரும்பினால் மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவாய். When you return you will be rebuilt. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில மெய்யான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you are desiring to have a repentance of truth? கிறிஸ்தவ வாழ்க்கையில ரட்சிப்பு மட்டும் போதாது, அதற்கு அடுத்து ஒரு வளர்ச்சி, ஒரு பூரணம், ஒரு நிறைவு இருக்கிறது. In Christian life not only salvation is enough, there is a life that you have to go ahead, there is a perfection which is essential. நான் இப்ப அந்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். I desire to go to that aspect. லாசருவை கல்லறையில இருந்து வெளியே கொண்டு வந்து அப்படியே தேவன் விட்டுட்டு போகல. God brought Lazarus out from the grave, he did not leave him on the way. நீ ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது. Not only enough that you might be saved, நீ கிறிஸ்தவனாய் மாறினா மட்டும் போதாது. it's not enough that you have become Christian, நீ பைபிளை எடுத்தா மட்டும் போதாது. it's not enough that you are taking Bible, நீ பைபிள் வாசித்தா மட்டும் போதாது. it's not enough that reading the Bible, ஏதோ ஒரு சபைக்கு போனால் மட்டும் போதாது. it's not enough that you are going to church, ஏதோ ஒரு சபையில தசமபாகம் கொடுத்தா முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. don't think that you are giving a tithe that comes to an end. மரணத்துக்கு பின்பு உள்ள வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. There is a life after death that is very important. ரட்சிக்கப்பட்ட பின்பு உள்ள வாழ்க்கை தான் மிகவும் முக்கியமான வாழ்க்கை. A life after salvation is very important in your life. ஒரு கொடூரமான வியாதியில ஒருத்தன் பாதிக்கப்பட்டு சுகமாக்கப்படுறான். டாக்டர் சொல்வாரு, இனிமேல் இத தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தேனா நல்லா இருப்ப. A man who been healed from the constant sickness, doctor will say that you have to eat only these and these things, then only you will be perfect. வாழணும்னு ஆசைப்பட்டவன் என்ன பண்றான்? A man who wanted to live, what he will do? அந்த டயட் கண்ட்ரோல்ல வந்துறான். And he comes to that diet control. ஆனா ஒரு சிலர் மறுபடியும் அதே தவற செய்றாங்க. But some of the people are again repeating the same. எங்க அப்பா பயங்கரமா குடிப்பாரு. My father used to drink. குடிச்சு வயிறுல தொப்புள்ள ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. And after going on drinking and drinking, there was a hole in his யாருமே கிட்ட நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை. Nobody can come closer. That was the situation. டாக்டரை போய் பார்த்தபோது, when we went and met the doctor, இனிமே குடிச்சா அவர் செத்தே விடுவாரு. and henceforth if he drink he will die. ஆனா அவருக்கு குடிக்காம இருக்க முடியல. But without drinking he cannot. டாக்டர்ஸ் பார்த்துட்டு வந்த பிறகு எங்க அண்ணனை பார்த்து கேட்டிருக்காரு, என்ன சொன்னான் டாக்டர்? And after coming back from the doctor, he asked the brother what doctor said. இனிமே குடிச்சா செத்து போயிடுவாரு. He replied to the father, if you drink you will die. ஓகேன்னு சொல்லி குடிச்சிட்டு செத்தே விட்டாரு. And he again drank and then he died. எவ்வளவு ஒரு பொல்லாத ஒரு ஆவின் பாரு. What a evil spirit it is. நீ ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது. Not only enough that you are saved, ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த ரட்சிப்பை பாதுகாக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. after salvation you have to preserve that salvation. உனக்கு
சுகம் கிடைக்கிறது முக்கியம் அல்ல. It's not important that you அந்த are healed, சுகத்தை நீ மெயின்டைன் பண்ணணும். but you have to maintain that healing. பாவத்திலிருந்து நீ வெளியே வருவது பெரிய காரியம் அல்ல. Not the matter that you are coming out from sin. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க நீ பழகணும். Leading a life without sin, you have to practice. அதுக்கு தான் உனக்கு சபையில பிராக்டீஸ் பண்றோம். That is why in the church we are practicing it. ஞானஸ்நானம் எடு. You take water baptism. Repent. கூட்டங்களுக்கு வா. Come to meeting. அபிஷேகம் பெறு. You been anointed. எதுக்கு காத்திருப்பு கூட்டம்? Why we have the tarry meeting? பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை. That you might be delivered from the struggle of Satan. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit there the deliverance. ஏன் பைபிள் ஸ்டடி? Why Bible study? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and truth shall set you free. ஏன் உபவாச ஜெபம்? Why fasting prayer? இந்த வகை ஜாதி பிசாசு உபவாசத்துல மட்டும் தான் போகும். This Satan will until go when you take fast. ஏன் சபை கூடுதல்? Why gathering? சபை கூடுதலை விட்டு விடாமல் இருந்தால் சாபத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படலாம். And you will be delivered from the curse if you forsake from the gathering. ஏன் நைட் பிரேயர்? Why night prayer? சோதனைக்கு உட்படாதபடி ஒரு மணி நேரம் விழித்திருப்பது. That you should be watchful, that you may not enter into temptation. ஒவ்வொரு மீட்டிங்க்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு. Every meeting there is a concept behind. நீ வெளியே வந்தது மட்டுமல்ல, Not only coming out from இன்னைக்கு கூட கர்த்தர் அநேகரை குணமாக்குவார். many of the people today God is going இன்னைக்கு to கூட heal. கர்த்தர் அநேகரை விடுதலையாக்குவார். Today your Jesus will deliver. இன்றைக்கு உன்னுடைய சாபம் புரட்டப்படும். Now the curse will be rolled. நீ புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற In பண்ணுவார். the midst of the Gentile as you are cursed, God will make you blessed in the midst of the Gentiles. ஆனா நீ விடுதலை பெற்ற பின்பு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? The moment when you are delivered, how your life should be. ஒரு மனுஷனை சுகமாக்கிட்டு டாக்டர் சொன்னாரு, நீ அப்பப்போ செக்கப்புக்கு வாப்பான்னு சொன்னாரு. Doctor said to the man after he got healed, doctor said you come again and again. ஒருத்தனை பார்த்து ஒரு போதகர் கேட்டாரு. A preacher asked looking into a man. என்னப்பா நீ நல்லா வந்த இப்போ வரலையே என்னாச்சுன்னு. Oh man, you are good, but now you are not coming. உடனே அவன் சொன்னா, Immediately he said, அம்மா ஒரு ஆஸ்பத்திரி போறோம், டாக்டர் சுகமாக்கிட்டாரு, டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போய் நான் நல்லா இருக்கேன்னு போய் சொல்லுவான். Yes, we are. விடுதலை ஆச்சு, வீட்டுக்கு போயிட்டேன் அவ்வளவுதான் அப்படினா. And as when we go to the hospital, we've been healed, whether again and again we are going to the hospital, like when I've been delivered. Why? அப்படி அல்ல. It's not so. நல்லா புரிஞ்சுக்கணும். You understand? உன்னை விட்டு வெளியே போன ஆவி வெயிட்டிங்ல இருக்கு. The spirit which has left you is waiting. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது, Matthew 18th chapter when we read, ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி, there was an evil spirit which was out அது from the house. வனாந்தரங்களிலே சுற்றி திரிந்து அலைந்து, It was roaming here and there, இளைப்பாறுதலை காண முடியாமல், not finding rest. தான் விட்டு வந்த வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் என்று வந்ததாம். And it came where the house it has left, it returned அந்த back. வீடு பெருக்கப்பட்டிருந்தது. That was broomed. அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருந்தது. It was glittered. ஆனா அந்த வீட்ல ஆள் கிடையாது. But there was no empty. இது எதை காண்பிக்கிறது? What does it show? அவன் மனம் திரும்பினது உண்மை. It's true that he was ஞானஸ்நானம் repentant. எடுத்தது உண்மை. It's true that he was ஆனா baptized. ஆவியானவர் அங்கே வந்து ரூம்ல இல்ல. But the spirit of God is not inside the அதனால room. மறுபடியும் அந்த ஆவி பிரண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை அழைத்து கொண்டு வந்து 1+7 8 பேர் உள்ள வந்து உட்கார்ந்தாங்க. Again the spirit which left carried and brought 7 1+7 8 it sat on that ஒரு house. தேவனுடைய பிள்ளை மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் முதலாவது அவன் இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணணும். The children of God who been saved and repented, he should maintain that repentance. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல Acts 20th ஒரு chapter. வாலிபன் மாடியில உட்கார்ந்து இதே மாதிரி பிரசங்கம் பண்ணி And a கேட்டாரு. man who was hearing such a message in the upstairs. இப்ப எல்லாரும் நீங்க சேர்ல உட்கார்ந்திருக்கீங்க, நான் நின்னுட்டு இருக்கேன், இங்க ஸ்டேஜ்ல இருக்காங்க, எல்லாரும் கீழ உட்கார்ந்திருக்கீங்க. ஒருத்தன் போய் குரங்கு மாதிரி அந்த கம்புல ஏறி உட்கார்ந்தானே எப்படி இருக்கும்? And now you're all sitting down, some of them are sitting in the chair, we are in the stage. If somebody sits on the wall, how it will be? ஒருத்தன் போய் அங்க மேல ஏறி உட்கார்ந்தான், அதுல உட்கார்ந்தான்னு வெச்சுக்கோங்க. And a man sitting on the wall, if you see, பிரசங்கம் சூடு பிடிக்குது. and now the message is very டைம் hot. போயிட்டு பழைய பெண்டிகாஸ்ட் மாதிரி டைம் போயிட்டே இருக்கு. Pentecostal, like old Pentecostal time is passing. இப்போ 1 மணி நேரம் தான பிரசங்கம். Now message is for 1 hour. அப்ப 3 மணி நேரம் 4 மணி நேரம் சளைக்காம பிரசங்கம் பண்ணுவாங்க. Now 3 to 4 hours, they will be continually preaching. பவுல் ஊருக்கு போறாரு, அதனால நைட் எல்லாம் பிரசங்கத்தை பிடிச்சிட்டாரு. All the night time he is passing through the next place, he is preaching. உட்கார்ந்தான். He sat. உட்கார்ந்தான். He sat. கேட்டுக்கிட்டே இருந்தான். He was hearing. திடீர்னு பார்த்தா பையனை காணோம், பொத்துன்னு விழுந்துட்டான். Suddenly he fell from that place. இங்க இருந்து இங்க விழுந்தா பரவாயில்ல, அங்க இருந்து வெளியே விழுந்துட்டான். And if he fall inside it is better, but he has fallen outside. மூணாவது மாடியில இருந்து போய் விழுந்தான். And he fell from the 3rd stair. போன வாரம் ஒரு பையன் Previous week. போன வாரம் தான். And it was in the previous week. 16 அடியில இருந்து ஒரு குட்டி பையன், நான் தான் ஸ்பைடர் மேன் அப்படின்னு தலை உப்புற விழுந்தான், செத்தே விட்டான். 16 பாத்தீங்களா? years. I think you all would have heard about. பாத்தீங்களா, கேட்டீங்களா? Whether you have heard? அவர் ஸ்பைடர் மேன் டவால் மேல இருந்து இதோ நான் குதிக்கிறேன், இவர் ஸ்பைடர் மேன் பொத்துன்னு விழுந்து செதறி போயிட்டான். And he said that I am a spider man, I will fall, and he fell. சபைக்குள்ளே சில ஸ்பைடர் மேன் வாலிபர்கள் இருக்கீங்க, விழுந்து செத்து போயிடாத.
And your youth people are there in the church, don't be like a Spider-Man, you will die. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அந்த வாலிபன் வெளியே விழுந்து விட்டான். In Acts 20th chapter we can see that young man fell from the altar. பைபிள் சொல்லுகிறது அவன் மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். And Bible clearly says that he was taken as dead. ஒரு வாலிபன் விழுந்து நொறுங்கி செத்து போயிட்டான். A man fell from the wall and he died. ஆனாலும் பவுல் போய் அவன் மேல் விழுந்து ஜெபித்து இயேசுவின் நாமத்தில் அவனை உயிரோடு எழுப்பினான். And Paul went and laid upon him and he made his life. இயேசு மரணத்தை பரிகரிக்கிற ஜீவனாய் மாறுகிறார். And Jesus became alive, abolishing the death. அவனை எழுப்பி அவங்க கண்ட்ரோல்ல கொடுத்து அவர்கள் எல்லாரும் ஆறுதல் அடைந்தார்கள். And all were consoled when he was rose from the dead. இன்றைக்கு நீங்க உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வராரு. God is bringing you out. கர்த்தர் துணை என்று சொன்ன லாசருக்கள் நாரி போன உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். Lazarus, who is saying that God is my helper, as he is thinking, God wanted to bring you out from the grave today. இனிமேல் நீ என்ன செய்யணும்? Now henceforth what you should do. மற்றவர்களுக்கு ஆறுதலான வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life, again you should be a comforting to all others. அப்போஸ்தலர் 20:12 சொல்லுகிறது அவனை உயிர் உள்ளவனாய் கண்டு அவர்கள் எல்லாரும் ஆறுதல் அடைந்தார்கள். And 20:12 when we see by looking into him all people were consoled. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மற்றவர்களுக்கு நீ ஆறுதலான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். Accepting Jesus you have to lead a consoling life to other people. உனக்குள் ஒரு இளைப்பாறுதல், மற்றவர்களுக்கு நீ ஒரு இளைப்பாறுதல். You should have a rest within and you should also give rest to other people. லூக்கா எழுதின சுவிசேஷம் Luke gospel 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது Gospel of Luke 7th chapter when we 15ஆம் வசனத்துல 7th chapter 15th verse. ஒரு விதவைக்கு ஒரே ஒரு பையன் இருந்தான். There was a boy for a widow. ஏற்கனவே புருஷன் இல்ல. Already she had இருந்தது ஒரே ஒரு வாலிப பையன். Only young boy she had. நாயினூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அந்த பெண் இருந்தாள். And she was in the place called Nain. ஏதோ ஒரு ரீசன் அந்த வாலிப பையன் செத்துட்டான். Some reason the young boy died. திடீர்னு அவன் மரிச்சிட்டான். Suddenly அந்த தாய் அழுதா. Mother cried. யாரும் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. No one is there to comfort. செத்தாச்சு. And he died. குளிப்பாட்டியாச்சு. And சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் முடிந்து விட்டது. And all the rituals were carried. எல்லாம் முடிஞ்சாச்சு. And all have come to end. இப்போ அடக்கத்துக்கு அவனை தூக்கிட்டு போறாங்க. Now they are carrying in order to do the தூக்கிட்டு போகும்போது when they took the body அந்த ஊரின் எல்லை அருகே இயேசு வந்தார். at the edge of the outcast of the city. அருமையான தேவனுடைய ஜனமே, oh children of God, உன்னுடைய நிர்பந்தமான நிலவரம் எங்க இருக்கோ அங்கே வர அவர் காத்திருக்கிறார். the miserable state is there, Jesus is waiting there. அங்கே வந்த பொழுது when he came பாடையை தொட்டார். he touched the blood. வாலிபனே எழுந்திரு. oh young man come out. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வெளியரங்கமாய் வருகிறது. now the word of God is openly coming. இன்றைக்கு உன்னை தேடி ஒரு வார்த்தை வருகிறது. now the word is coming after you. லாசருவே வெளியே வா. oh Lazarus come out. இங்கே அந்த வாலிபனை பார்த்து ஒரு வார்த்தை. now the word looking into the young man. பாடையை தொட்டுட்டு இயேசு சொன்ன வார்த்தை. Jesus touched the briar and said the word. வாலிபனே எழுந்திரு. oh young man rise up. செத்து போனவன் பட்டுன்னு எந்திரிச்சான். a man who dead rose from that. எந்திரிச்சு உட்கார்ந்தான். he sat. இயேசு அந்த செத்து போன பிள்ளையை வாலிபனை எழுப்பி அவங்க அம்மா கையில கொடுத்தார். Jesus the young man who rose up gave the young man into the hands of the mother. நல்லா கவனிங்க. you kindly watch. நீ மரித்திருக்கலாம். you might be dead. உன்னை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவர். God is able to quicken. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். you might be saved. ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். you might be baptized. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். you might be anointed. ஏதோ ஒரு சபையில் அங்கத்தினராக you might be இருக்கலாம். the member of the church. நீ எழுப்பப்பட்ட பின்பு தாயினிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். after when you have been quickened you should be given in the hands of the mother. அது என்ன தாயினிடத்தில் ஒப்புவிக்கப்படும். what is surrendering into the hands of the mother? கலாத்தியர் 4:26 பார்க்கும் பொழுது Galatians 4th chapter 26 மேலான எருசலேமோ நம் எல்லாருக்கும் தாயானவள். and Jerusalem which is above is the mother of all. ரட்சிக்கப்பட்ட பின்பு சரியான தாயிட்ட நீ வந்து சேரணும். and after salvation you have to come to the right mother. ஒரிஜினல் தாயிட்ட வந்து சேரணும். you have to come to the original mother. ரட்சிக்கப்பட்டவங்க சரியான சபையில அங்கத்தினராய் மாறணும். they that are saved they should come and join together with the right doctrine and faith. ஏனென்றால் இயேசு சரீரமாகிய சபைக்கு தலையானவர். because Christ Jesus is the head of the body of தன்னுடைய Christ. சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை என்று அவர் சொல்லுகிறார். he says that he has purchased out of his own blood the church. இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினால தான் இந்த சபையை ஸ்தாபித்தார். the church has been established by Jesus out of his own blood. நீ கல்லறையிலிருந்து விடுவிக்கப்பட்டால், you are delivered from the grave. மரணத்திலிருந்து you விடுவிக்கப்பட்டால், have been delivered from the death. பாடையிலிருந்து எழுப்பப்பட்டால், you have been risen from the prayer.
prayer. நீ தாயினிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். You should be surrendered into the hands of the சரியான mother. சபையில நீ போய் சேர வேண்டும். You have to join together in the right church. அதுக்கு தான் வேதம் என்ன சொல்லுது? What the Bible says. எரேமியா என்ன சொல்லுகிறான்? What Jeremiah says. 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? 6th chapter what it says. வழிகளிலே நின்று And stand on the பூர்வ வழி பாதை எது என்று கேட்டு He shall know where the path is. விசாரித்து Inquire. நல்ல வழி எது என்று பார்த்து நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Walk therein and he shall find the rest of your soul. But they said in that way. எரேமியா 6:16 இந்த வார்த்தை இருக்கிறது. Jeremiah 6th chapter 16th verse we can see that. செத்து போன பையனை எழுப்பி அவங்க அம்மா கையில கொடுத்தாரு. And a man who is dead he gave into the hands of the mother. அதுதான் சபையிலே ஒப்பு That கொடுக்கப்பட்டது. is surrendering yourself into church. ஏதோ அந்த சர்ச்சுக்கு போனா இந்த சர்ச்சுக்கு போனா அங்க மெம்பர் இங்க பண்ண மெம்பர் அங்க நான் காணிக்கை கொடுத்தேன் இங்க தசமாவும் கொடுத்தேன் அப்படி அல்ல. We went to that church and this church we been member in the this church and that church we gave the oblation. That's not the matter. நீ சரியான சபையில வரணும். You have to come to the right church. சரியான சர்ச்சுனா எப்படி கண்டுபிடிக்கிறது? What is the right church you can understand. பெருசா கட்டியிருந்தா சரியான சர்ச்சா? And the building is great height it is right. அப்படி அல்ல. It's not so. 1 கொரிந்தியர் 12:28 என்ன சொல்லுகிறது? 12:28 of 1 Corinthians what it says. முதலாவது தேவனானவர் சபையிலே அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார். First of all in the church God anointed the ஒரு apostle. சர்ச்சுன்னு சொன்னா அதுல அப்போஸ்தலன் இருக்க வேண்டும். If there is a church there should be the apostle. சபைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலன் இருக்கணும். If the church is that should be the apostle. ஒரு வீடுன்னா முதல்ல என்ன இருக்கணும்? If the house is there what it should be. வாசல் இருக்கணும், கதவு இருக்கணும், ஜன்னல் இருக்கணும். அப்படி அல்ல. ஒரு வீடுன்னா முதலாவது ஃபவுண்டேஷன் இருக்கணும். If there is a church that should be the foundation that should be in the church. நான் சொல்றது நீங்க புரிந்து கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். I think I believe that you will understand. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை வைத்தார். In the church first God appointed the apostle. அப்போஸ்தலரை வச்சாருன்னு சொன்னா அஸ்திபாரத்தை வச்சாருன்னு அர்த்தம். And if he has kept the apostle he has kept the ஏனென்றால் foundation. இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லு. Because Christ Jesus is the cornerstone. எபேசியர் 2:20 படி And according to Ephesians 2:20 அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். and ye are built upon the foundation of the apostle and prophet Jesus Christ. கிறிஸ்தவ வாழ்க்கையில உன்னுடைய அஸ்திபாரம் தான் ரொம்ப முக்கியம். Christian life the foundation is very important. அஸ்திபாரம் சரியில்லைன்னா பேஸ்மெண்ட் வீக்னா வீடு ஒரு நாள் விழும். If the basement is not there the building will fall. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Matthew 7th chapter when we read இயேசு கிறிஸ்து சில காரியத்தை அழகாக பேசினார். Jesus beautifully speaks there. ஒரு கூட்டம் வந்து சொன்னது பிசாசுகளை துரத்தினோம். One group of people said that we ஒரு drove கூட்டம் the சொன்னது Satan. தீர்க்க தரிசனம் சொன்னோம். One we said the prophecy. ஒரு கூட்டம் சொன்னது அற்புதங்களை செய்தோம். One group said that we have done the wonder. அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொன்னார். Oh, the people of iniquity depart from him. அதுக்கு இயேசு சொன்ன ஊமை என்ன? What was the parable Jesus said? ஒருவன் மணலின் மேலே அஸ்திபாரம் போட்டான். And a man put the foundation of the sand. கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போட்டான். One he put the foundation of the rock. வெள்ளம் பெருமழை வந்தது, மணல்ல கட்டப்பட்ட வீடு போய்விட்டது. The great rain descended, the rain building which was upon the sand was vanished. சோதனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அடிபட்டு போய்விடும். Trials and temptation will come, your Christian life will vanish. கண்மலையாகிய கிறிஸ்துவிலே அஸ்திபாரம் போட்டால், சரியான சபையிலே நீ இருந்தால், எந்த போராட்டம் வந்தாலும் நீ நிற்பாய். If you are putting the foundation of the rock which is Christ, any rain, anything may come, you will withstand. அதனாலதான் அந்த பையனை எழுப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கையில கொடுக்கல, சொந்தக்காரங்க கையில கொடுக்கல, அம்மா கையில கொடுத்தாரு. And after arising that young boy, he did not give to his friend or any relative, but he gave to the சரியான சபை உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். The right church will make a right determination in your life. அப்போஸ்தலர் கையில கொடுத்தாரு? Why he gave to apostle? அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன். Apostle is meaning is that he will send. அப்போஸ்தலன் அவன்தான் அன்னகன். He is the eunuch. அப்போஸ்தலன் தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஊழியம் செய்கிறவன். Apostle is nothing but he will do according to the order of Melchizedek. இந்த அன்னகர்களையும் இந்த அப்போஸ்தலர்களையும் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில தான் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக மாற்றப்பட்டார். This apostle, this according to the order of the Melchizedek and the eunuch, Jesus was made as a chief apostle. மார்க் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Mark the 5th chapter when we read, ஒரு 12 வயது பெண் மரித்து விடுகிறாள். a girl of age of 12, she died. ஒரே ஒரு பெண். Only one to go. அவளுடைய தகப்பன் ஒரு ஜெப ஆலய தலைவன். And a man, a father was a synagogue. நல்ல ஒரு பிரேயர் வாரியர்.
And he was a prayer warrior. மணிக்கணக்கா முழங்கால் அடிப்பான். Hours together he will pray. அநேகரை ஜெபத்துல உற்சாகப்படுத்துகிறவர். He will try to make all people willing in அந்த spirit. ஜெப ஆலயத்திலே அவன் தான் லீடர். He is the leader, encourage everyone. அவன் தான் வசனம் படிப்பான். He used to read the Bible. அவன் தான் போதிப்பான். And he used to preach. அவன் தான் அந்த சபையை கண்ட்ரோல் பண்ணுவான். And he will control the church. ஆனா அவனுடைய பிள்ளை மரிச்சிருச்சு. But his daughter passed away. செத்து போயிடுச்சு. He died. இப்ப எல்லாரும் தார தப்பட்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. All were beating the drums. செத்து போன உடனே எல்லாம் ஆட்டம் பாட்டம் ஓடிட்டு இருக்கு. All dancing was going on as she died. அந்த தகப்பன் பயங்கர பரிதபிச்சிட்டு இருந்தான். And now the father was in a miserable state. பட் இயேசு அங்க வர்றார். But Jesus came. இயேசு அங்க வந்து When Jesus came there, ஒரு அந்நிய பாஷையை சொன்னார். and he spoke in tongues. என்ன அந்நிய பாஷை சொல்லுங்க. What the unknown tongue was. அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் கவனிங்க. Oh, you speak the unknown tongue. இயேசு ஒரு அந்நிய பாஷை பேசினார். என்ன அந்நிய பாஷை பேசினாரு? What the unknown tongue it was. என்ன அந்நிய பாஷை பேசினாரு? Was it? தலிதாகுமே. And he said that, oh, தலிதாகுமே. அப்படினா என்ன அர்த்தம்? What the meaning is? சிறு பெண்ணே எழுந்திரு. Oh, young girl, rise up. ஒரே ஒரு வார்த்தை 12 வயசு பெண்ணு பட்சணை எழும்பிட்டா. That 12-year girl rose from the dead. இயேசு சொன்னாரு. Jesus said, இவளுக்கு ஆகாரம் கொடுங்க. you give food. இயேசு என்ன பண்றாரு பாருங்க. What Jesus brings. ஒருத்த வந்து கீழே விழுந்துட்டா அவனை தூக்கி கொண்டு போய் உயிரோடு எழுப்பிட்டான் பவுல். On one side he fell from the fence and Paul lifted him up and gave life. இயேசு ஒரு பையனை பாடையில இருந்து எழுப்புறாரு. அவங்க அம்மா கையில கொடுத்தாரு. Jesus rose from the briar, a young man, and gave ஒரு 12 வயசு பெண்ணை எழுப்பிட்டு சொன்னாரு இவளுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொன்னாரு. And give food to this young girl who was dead and brought life. செத்து போய் எழும்பி இருக்கிற ஒரு பிள்ளைக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? What you will give when you which is dead and grows up? சுடு தண்ணி கொடுப்பீங்க. Give the hot water. இல்ல விட்ட பால் ஊத்துவீங்க. Or you will give the milk. என்ன திருப்பி போனாலும் போய்டும்ல. And again it may go back. அதனால என்னத்தையோ ஒண்ணு குடிக்க கொடுப்போம்னு வைங்களே. And something you will try to keep to. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? What Jesus said. அவளுக்கு பால் கொடு தண்ணி கொடுன்னு சொல்லல. அவளுக்கு ஆகாரம் கொடுன்னு சொன்னாரு. And he said that you give food. நீ சபைக்குள்ள வந்தால் மட்டும் போதாது. Not only coming into church. உனக்கு நீ மரித்தோர்ல இருந்து வெளியே வந்தீனா சரியான ரட்சிக்கப்பட்டு சரியான சபைக்குள்ள வந்தீனா உனக்கு ஆகாரம் உபதேசம் கொடுக்கப்பட வேண்டும். If you come out from the deathful stage and if you come into the faith into the church, that should be the proper food should be given. ரட்சிக்கப்பட்ட புதுசிலே நீங்க புதிதாய் பிறந்தவர்கள். ஆனபடியால் உங்களுக்கு ஞானப்பாலாகிய வசனம் கொடுக்கப்பட்டது. At the time of the salvation the word of God being preached unto you. ஆனா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்திலே வந்த பின்பு சபைக்குள்ள தாயினிடத்திலே வந்த பின்பு உனக்கு ஆகாரம் கொடுக்கப்படணும். உபதேசம் உனக்கு வேணும். After getting salvation entering into the church you been given into the hands of the mother. You need the doctrine which is the food of God. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 13 14ல பார்க்கும் பொழுது Hebrew 5th chapter 12 13 and 14 when we read. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says. எபிரேயர் 5 12 13 14 12 13 and 14. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை பலமான ஆகாரமானது a strong food. நீ குழந்தையா இருந்தா பால் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. When you are a baby you will be given milk. இயேசு ரட்சிக்கிறார் இயேசு ரட்சிக்கிறார் இயேசு ரட்சிக்கிறார் இதே வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. நம்ம அப்படி அல்ல. இயேசு வருகிறார் இயேசு வருகிறார்னு சொல்லுகிற ஒரு கூட்டம். And Jesus saved in the beginning it might be but we the people of group saying that Jesus saves. அருமையான தேவனுடைய பிள்ளையே, oh children of God, இன்னைக்கு நீ மரித்தோரிலிருந்து வெளியே வந்தால், if you come out from the deathful state, கல்லறையிலிருந்து நீ வெளியே வந்தால், if you come out from the grave, இன்னைக்கு நீ உனக்கு ஆகாரம் கொடுக்கப்பட வேண்டும். now you will be given a strong meat. அதுதான் பலமான ஆகாரம். That meat is a strong பால் meat. மறந்தவர்களுக்கு கர்த்தர் உபதேசத்தை கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறார். They who have forsaken the milk, the strong doctrine will be given. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. யாரெல்லாம் பால் மறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அங்கே உபதேசம் கொடுக்கப்படும். And they who use not the milk, the doctrine, the word of God will be given. ஏசாயா 28:9 நீங்க இத பார்க்கலாம். 28:9 of Isaiah we can read that. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் எப்பொழுதும் ரட்சிப்பில் இருக்க கூடாது. அவன் பூரணத்தை நோக்கி வரணும். அதுக்கு அவனுக்கு தேவை உபதேசம். The children of God, he been said he should not be in the salvation, he should come into the faith. That is the doctrine of God. நீ பைபிள்ல படிக்கிற வசனம் கூட
நல்ல ஸ்ட்ராங்கான வசனமா படிக்கணும். The word that what you read from the Bible, you have to read the very strong word. உனக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போற மாதிரி வசனம்லாம் இருக்கு, அதை பிடிச்சிட்டே போக கூடாது. There is something, a loving word from the scripture is there, you should not drag with that. பைபிள் என்ன சொல்லுகிறது? The Bible speaks. தீத்து 2:8 என்ன சொல்லுகிறது? Philippians 2 second chapter 8 verse. தீத்து 2:8. Titus second chapter 8. ஆரோக்கியமான வசனம். It's a sound doctrine. 2 தீமோத்தி 4:3ல பாத்தீங்கன்னா 2 Timothy 4:3 when we read, ஆரோக்கியமான வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். and you can see the sound doctrine and the sound தீத்து word. 1:9லயும் அதை நீங்கள் பார்க்கலாம். 1:9 of Philippians we can see that. தீத்து 2:1லயும் நீங்க அதை பார்க்கலாம். Titus second chapter first verse also you can read that. ஏதாவது ஒண்ணுல வாசிங்க. நீயும் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. ஆரோக்கியமான உபதேசம். A sound doctrine. உபதேசத்திலேயே ஆரோக்கியமான உபதேசம் இருக்கு. In the doctrine there is a sound doctrine is there. இப்ப எல்லா சபைகளிலும் இப்ப உபதேசம் பேசுறாங்க. In all the churches they are speaking the doctrine. பல உபதேசங்கள் இருக்கு, நீங்க நல்லா கண்டுபிடிக்கணும். Multiples of doctrine are there, but you have to find. நீங்க பாருங்க, அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல வெரைட்டி இருக்கு. If you take rice, there are multiple varieties of rice. ஒரு பருப்பு எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் பல வெரைட்டி இருக்கு. If you take the pulses, there are multiple varieties of pulses are there. நீங்க பெட்ரோல் எடுங்க, அதுலயே எத்தனையோ வெரைட்டி வித்தியாசங்கள் இருக்கு. You see, they take the petrol, you can see varieties of petrol. கார்ல போடுற பெட்ரோல் ஃளைட்டுக்கு போட்டா போகாது. And if you put the petrol in the car, if you put the same in the flight, it will not fly. அதுபோல மத்த சபையில உள்ள உபதேசத்தை நீ வச்சிட்டு வண்டி ஓடுனேனா மேல எடுக்காது, வண்டி செல்ஃப் எடுக்காது. எக்காலம் அடிக்கும் பொழுது நீ எழும்ப முடியாது. Keeping the doctrine which is preached in the other denomination, when you keep it, when the trumpet sound, the angel will not start. உன்னுடைய உபதேசம் ரொம்ப முக்கியமானது. Your doctrine is so important. மனித கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள். And many people are preaching the law of the man as a doctrine. பிசாசுக்கு ஒரு உபதேசம் இருக்கு. And Satan also has his own doctrine. வேற்றுமையின் உபதேசங்கள் இருக்கு. And there is a doctrine of enmity. பரிசேயர் சதுசேயர் என்பதை உபதேசங்களும் இருக்கு. And Pharisees and the Sadducees, that kind of doctrine is also there. மார்க் 7:7ல பார்க்கும் பொழுது மனித கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள். Mark 7th chapter 7th verse also we can see about 1 the தீமோத்தேயு doctrine. 4:1ல பார்க்கும் பொழுது பிசாசின் உபதேசங்கள். And teaching of the doctrine, teaching of the Satan is also there. 1 தீமோத்தேயு 6:3ல வேற்றுமையின் உபதேசம். And first Timothy first chapter 3rd verse we can see about the doctrine of 1 தீமோத்தேயு 6:3. 6:3 of first Timothy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ஆனா நம்முடைய உபதேசம் அப்படிப்பட்டது அல்ல. But our doctrine is not that. நம்முடைய உபதேசம் அப்போஸ்தல உபதேசம். Our doctrine is an apostolic doctrine. அதுதான் நம்முடைய உபதேசம். And that is our doctrine. அப்போஸ்தல 2:42ல நீங்க அதை பார்க்கலாம். And apostle second chapter 1 தீமோத்தேயு 6:3ல பாத்தீங்கன்னா நம்முடைய உபதேசம் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம். Our doctrine which is something according to the godliness. 1 கொரிந்தியர் 1:18ல பாத்தீங்கன்னா 1:18 of 1 Corinthians when we read, நம்முடைய உபதேசம் சிலுவையை பற்றிய உபதேசம். our preaching is the preaching of cross. That is the doctrine. நம்முடைய உபதேசம் எப்படிப்பட்டது? What kind of doctrine it is? அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி 12 வயசு பிள்ளைக்கு பால் கொடுக்க சொல்லல, ஆகாரம் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார். And the child which was brought alive, they did not give, they give only the food. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இங்கே லாசருவை எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். Now here we see Lazarus was risen. லாசருவே வெளியே வா. Oh Lazarus, come out. அந்த சத்தம் கேட்ட உடனே After hearing that voice, கை கால் எல்லாம் கட்டியிருந்தாங்க. and they all were tied. சீலையினால சுத்தி வச்சிருந்தாங்க. And out of the cloth it was wrapped. கல்லறைக்கு வெளியே இருந்து இயேசுவினுடைய அந்த சவுண்ட் போன உடனே அவனை அப்படியே தூக்கி கொண்டு வந்து வாசல்ல நிப்பாட்டி. And Lazarus was wrapped with the cloth. When the voice came out from Jesus, it brought him out. இயேசு சொன்னார் கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து விடுங்க. Jesus said that remove all the bindings. அப்படியே அவர் அவனை விட்டுட்டு போகல. And he did not leave on that stage. அவன் இயேசுவோடு கூட பந்தி இருந்தான். And he sat with Jesus on the table. யோவான் 12ஆம் அதிகாரம் John 12th chapter. முதல் 2 வசனங்கள். First 2 verses. நீ உயிரோடு எழுந்தால் அப்படியே போக கூடாது, கர்த்தரோடு நீ பந்தி இருக்க வேண்டும். If you are alive, you should not go on the way, but you should have a table. இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். Behold, I stand at the gate and knock. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு If any man hear, அவன் கதவை திறந்தால், if he opened the door, நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். I will enter into him and I will have a supper with him. இன்றைக்கு உன்னை எழுப்பி தன்னோடு கூட போஜனம் பண்ணும்படியாக இயேசு அழைக்கிறார். Now Jesus is asking you that he will make you to arise and you have to sit on the table with Jesus. யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 12th chapter 2nd verse of John.
அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். Children of God, God is bringing you out. கல்லறை வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வருகிறாய். You are coming out from the grave. நீ இன்னைக்கு வெளியே வந்தால் மட்டும் போதாது. Not enough that you have to come out. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு ஆறுதலாய் மாற வேண்டும். In a Christian life you should be a comforter. நீ சரியான சபையிலே போய் சேர வேண்டும். You have to join in the right church. சரியான உபதேசங்களை நீ கற்று அதை பயிற்சிவிக்க வேண்டும். You should learn and practice the right doctrine in the church. எல்லாத்துக்கும் மேலாக நீ கர்த்தரோடு நீ பந்தியிலே உட்கார வேண்டும். About and all you have to sit with the table with Jesus. அதனால நம்முடைய சபையில நாம் கர்த்தருடைய பந்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். That is why the denominator in our faith we give importance to communion. அதுக்கு தான் நம்ம 3 நாள் சுத்திரிப்பு கூட்டம் வைக்கிறோம். That's why we keep 3 days of sanctification. கல்லறை விட்டு வெளியே வந்து, come out from grave, மரணத்திலிருந்து வெளியே வந்து, coming out from death, நாரி போன நிலவரத்திலிருந்து வெளியே வந்து, coming out from the stinking stage, நிர்பந்தமான நிலவரத்திலிருந்து வெளியே வந்து, coming out from the wretched stage, கட்டுகள் அவிக்கப்பட்ட நிலவரத்திலிருந்து வெளியே வந்து, coming out from the loosing of bands. நீ ஒரு கர்த்தரோடு பந்தியிலே உட்காரணும். Now you have to sit with the table with Christ. இதை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஞான பானம் ஞான போஜனம் என்று சொல்லப்படுகிறது. 1 Corinthians 10th chapter we can see that this is the drink of wine. நித்திய ஜீவனுக்குரிய அந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். And that experience which is of the eternal kingdom you have to receive. He shall eat the meat. என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு He shall drink the blood. நித்திய ஜீவன் உண்டு. He will have the eternal. இந்த உலகத்தில் அவன் மரித்தாலும், even if he dies, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். the last day I will make him to rise. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் பூரணம். This is the perfection in Christian life. எல்லாரும் கண்களை மூடலாமா? Let us all close our eyes. எத்தனை லாசருக்களை இன்றைக்கு வெளியே கொண்டு வருகிறார் என்று How many Lazarus now God is going to bring you out? எத்தனை பேர் மரண பிடியிலிருந்து வெளியே வர விரும்புகிறார்கள்? How many people are going to come out from the wretched state? நிர்பந்தமான வாழ்க்கையிலிருந்து எத்தனை பேர் வெளியே வர How விரும்புகிறார்கள்? many of you are going to come out from the wretched and the miserable விழுந்து state? நொறுங்கி போன வாழ்விலிருந்து எத்தனை பேர் வெளியே வர How விரும்புகிறார்கள்? many of you are going to come out from that broken state? ஒரு 5 நிமிஷம் டைம், And 5 minutes I give. அதோட கூட்டம் முடியும். And with that it will come to an அதுக்குள்ள நீ end. கல்லறையிலிருந்து வெளியே வந்துட்டு நீ போயிடணும். You have to come out from the grave and return. நாரி போன தன்மையிலிருந்து வெளியே வரணும். You have to come out from the stinking state. பின்னால அநேக புதிய ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். New souls have come behind. எல்லாரும் முழங்கால் போடுங்க. Let's all kneel. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு விடுதலை உண்டாகணும். If you don't have a problem, they should get the எல்லா deliverance. ஊழியர்களும் முழங்கால் போட்டு ஜெபியுங்க. Every servant of God, you kneel and pray. வந்திருக்கிற புதிய ஆத்துமாக்களுடைய பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது மாற்றப்பட In வேண்டும். the name of the Nazareth of Jesus, every sickness, every problem, everything whatsoever they have அவங்க எந்த entangled, பிடியில இருந்தாலும் இப்ப வெளியே வரணும். whatsoever they have been entangled, they have to come out. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுங்க. Let's all close our eyes. இந்த முதல் நாள் கூட்டத்தில் எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. The very first day you try to lift up your hands. எனக்கு தேவை இங்க வந்திருக்கிற யாராக இருந்தாலும், நீ, நான், நம்முடையவர்கள் யாராக புதியவர்களா இருந்தாலும் அவங்க கல்லறை தன்மையிலிருந்து வெளியே வரணும். தாயினிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். கர்த்தரோடு அவர்கள் பந்தி இருக்க வேண்டும். They have to come out from whatsoever the state. They have to come and join together in the church, and they should come into the state and have the table with Christ. ஆமென். ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கணும். That should be the wonder today. எனக்கு பிடிச்ச வார்த்தை, லாசருவே வெளியே வா. Wonderful word I desire. Oh Lazarus, come out. வாலிபனே எழுந்திரு. Oh young man, rise up. தலித்தா ஹூமி. Oh Talitha Humi. சிறு பெண்ணே எழுந்திரு. Oh young girl. வாலிப வயதில ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போன வாலிப சகோதரியே, கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். Young sister, in your youth state as you are dead, Jesus wanted to make you to rise வாலிப up. வயதிலே பாடையிலே வாழ்க்கை போய் கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே, நீ யாராக இருந்தாலும் உன்னை எழுப்ப தேவன் விரும்புகிறார். Oh young man, brother, young youth boy, as your life is passing through the prayer, God wanted to raise you up. என்னுடைய வாழ்க்கை கல்லறைக்குள் போய்விட்டது, என்னால் துதிக்க முடியவில்லை, நான் சுகபோக வாழ்க்கையிலே சிக்கி கிடக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடைபெறுகிறது இல்லை, நான் இப்பொழுது பின்மாற்றத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற, மரித்த நிலவரத்தில் இருக்கிற, கர்த்தர் துணை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற லாசருக்களே வெளியே வாருங்கள். Oh Lazarus, you are telling that my God is a helper. You are in a dead state. You are in the grave. You are unable to come out from that state. Oh Lazarus, come out. நான் இந்த கூட்டத்தில் விசுவாசிக்கிறேன். I believe in this meeting. உனக்காக ஒரு வார்த்தை இன்னைக்கு பரத்திலிருந்து இயேசு ஒரு வார்த்தை சொல்ல போறார். There is a one word where from heaven God is going to give. கல்லறையின் வாசல்ல நின்னு லாசருவே வெளியே வான்னு சொன்னவர் இப்ப பரலோகத்திலிருந்து உன்னுடைய நிலவரத்தை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தையை இப்பொழுது தொனிக்க செய்ய போகிறார். Standing on the grave, Jesus said one word.
now standing from the heaven, he is going to give you one word and say, come out. பாடையிலே இருந்த மனுஷனை பார்த்து வாலிபனே எழுந்திரு என்று சொன்னவர் உன் நிர்பந்தமான நிலவரத்திலிருந்து வெளியே வர ஒரு வார்த்தை இப்பொழுது சொல்ல முடியும். And a man who was in the prayer who said that come out, and one word is there that he will say that you will come out. அந்த சிறு பெண்ணை பார்த்து எழுந்திரு என்று சொன்ன வார்த்தை உன்னை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. And one word as he uttered into the young girl, come out, that word is coming unto you. ஹalleluya. எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க, வாயை திறந்து கேப்பீங்களா? Open your mouth and say, Lord, you say one word. எனக்காக ஒரு வார்த்தை. I need one word. இயேசுப்பா எனக்காக ஒரு வார்த்தை. Oh Jesus, one word. என் மனைவிக்காக ஒரு வார்த்தை. One word from my wife. என் புருஷனுக்காக ஒரு வார்த்தை. One word from my husband. என் பிள்ளைக்காக ஒரு வார்த்தை. One word from my children. என் வியாதிக்காக ஒரு வார்த்தை. One word from my sickness. நான் போய் கொண்டிருக்கிற செய்வனை பிடிக்காக ஒரு வார்த்தை. I've been entangled in the sorcery. One word. என் தொழிலுக்காக ஒரு வார்த்தை. One word from my job. என் சமாதானத்துக்காக ஒரு வார்த்தை. One word from my peace. என் தரித்திரத்தை நீக்கக்கூடிய ஒரு வார்த்தை. A poverty which will turn away. I need ஒரு வார்த்தை சொல்லு. You say one word. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏகபல பதினமங்கரபல தித்தலே. இனிமேல் கல்லறை உன்னை அடக்கி வைக்க முடியாது. Never the grave can hold. இனிமேல் பிசாசு உன்னை பிடித்து வைக்க முடியாது. Satan can never hold you. இனிமேல் மரணம் உன்னை பிடித்து வைக்க முடியாது. Never the death can entangle. இதோ ஒரு அபிஷேகம் வருகிறது, உன் கட்டுகள் அவிழுகிறது. Behold, the anointing is coming. You are binding chains. வா வெளியே. Oh, come out. வா வெளியே. Come out. வா வெளியே. Come out. ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை. நீ முழங்காலில் நின்று கொண்டிருக்கும் பொழுதே அந்தகார வல்லமைகள் உன்னை விட்டு விலகி ஓடுகிறது. And as you are kneeling, the power of darkness is dispelling. உன் சரீரத்தில் இருக்கிற சர்ப்பத்தின் பிடிகள் நீங்குகிறது. The power of the serpent is moving out. இன்னைக்கு உன்னோடு போராடுகிற சர்ப்பம் முடிவுக்கு வருகிறது. The serpent which is struggling you staying come to end. உன்னோடு போராடுகிற மரணம் முடிவுக்கு வருகிறது. The death which is struggling is coming to end. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவாய். You will become a blessed. ஆமென். இப்போ இந்த கூட்டத்துல உன்னை விட்டு வெளியே போற ஆவி அது நேரா பாதாளத்துக்கு தான் போணும், உன் வீட்டுக்கு போக கூடாது. The spirit which go out from your body should go to grave, not to your home. உன் வீட்டுக்கு போக கூடாது. Never it should go to your home. தொழில் கூடத்துக்கு போக கூடாது. Never go to job. உன் சந்ததிக்குள்ள போக கூடாது. Never go to your generation. அது நேரா பாதாளத்துக்கு போகணும். It should go to the hell. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் In the name of Nazareth. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. It the son delivery shall be.
ஆமா. உன்னை இதுவரை வாதித்துக் கொண்டிருந்த வல்லமை இப்பொழுது சத்துருவின் வல்லமை ஆண்டவருடைய நாமத்தில் வாதிக்கப்படுகிறது. The power which was tormenting you in the name of God, Jesus, it is tormented. எத்தனை பேர் காதுல அந்த சத்தம் கேக்குது? How many of you are hearing that voice? அன்றைக்கு அந்த ஆவி சொன்னது, That spirit said, என்னை விட்டு, you leave, என்னை விட்டு, you leave me. நான் அந்த பன்னிகளுக்குள்ள போயிடுறேன்னு Let சொல்லுது. me go into the swine. இப்போ உன்னோட போராடின வல்லமைகள் எல்லாம் இப்ப வெளியே போறதுக்கு பெர்மிட் கேட்டுட்டு இருக்கு. The power which was struggling you, ஓடி இயேசுவின் நாமத்திலே வெளியே போ. run and flee in the name of Jesus. Flee in the name of Jesus. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேர்பரந்தோடு, இயேசுவின் நாமத்திலே ஜெயம் நம்ம எல்லாரும் ஆமென். இயேசு என்னும் நாமத்தில், நாமத்தில் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் இயேசுவின் நாமத்திலே ஜெயம். யார் நமக்கு எதிராய் நிற்பார்? இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில். ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேர்பரந்தோடு, இயேசுவின் நாமத்தில் நிற்கும்போது யார் நமக்கு எதிராய்? யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பார்? ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் நாமம் உனக்கு பிரத்யட்சமாய் தரிக்கப்படுகிறது. Today the name of Jesus is clearly given. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தில் நிக்க போறீங்க? How many of you are going to stand? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. Lift up your hands. இயேசுவின் நாமத்தில் நான் நிற்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நிக்கும்போது In the name of ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவில்லை. power can receive. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேர்பரந்தோடு, இயேசுவின் நாமத்தில் நிற்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பார்? இயேசு, இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில் இயேசுவின் நாமம் கிராமா கத்துராமா கத்துராமா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேர்பரந்தோடு, இயேசுவின் நாமத்தில் நிற்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பார்? இயேசு, இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு, இயேசு நாமத்தில் இயேசு, இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. கோலியாத்து நின்னுகிட்டு இருந்தான். தாவீது சொன்னான், நீ இத்தனை நாள் நிந்தித்த இல்லையா, அந்த நிந்தித்த சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்திருக்கிறேன். அன்னைக்கு தான் ஜெயம். நீ இப்ப வீட்டுக்கு திரும்பி போகும்போது உனக்கு தெரியாது, உன் நெற்றியில இயேசுவின் நாமத்தை தரிப்பிக்கிறார்.
எந்த வல்லமையும் நிற்க முடியாது. ஆமென், ஆமென். கல்லறை வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. மரண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. பாவ வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. இயேசுவின் நாமத்தில் புதிய வாழ்க்கை. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில்